Hi students, good morning. Okay. இந்த வாய்ஸ் கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சரி. ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, சரி தானே, அரிமரத்தை பதப்படுத்துற ஆஹ், நான் என்ன, அரிமரத்தை பதப்படுத்தல்னா என்ன, அதே மாதிரி அரிமரத்தை பதப்படுத்தும் போது செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். ஓகே. இந்த வாய்ஸ் கேட்குது தான் டாமா உங்களுக்கு? ம். ஓ சார். ஓகே, சரி, சரி. ஓகே, சரி. அப்ப நம்ம அரிமரத்தை பதப்படுத்துற முறைகளை பத்தி நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். சரியா? இன்னைக்கு நாங்க பார்க்க போறது அரிமரத்தை பதப்படுத்துற முறைகள். இதுக்கு மேல் இதுக்கு வந்த விஷயம்லாம் ஓகே அம்மா உங்களுக்கு? இதுக்கு படிச்சு கொடுத்ததெல்லாம் ஓகே தானேம்மா? ஓகே. இதுக்கும் பார்த்துக்கோங்க. சரி தானே? எதுவும் டவுட்னா கேட்டுக்கோங்க என்கிட்ட. சரியானே? ஓகே. அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா அரிமரம் பதப்படுத்துற முறைகளை பத்தி பார்க்க போறோம். ஓகே, சரி. அப்ப அரிமரம் பதப்படுத்துற முறைகள்னு எடுத்துக்கிட்டீங்களா இருந்தாமா, ரெண்டு முறைகள் பிரதானமா இருக்கு. ஒன்னு இயற்கை முறை, இன்னொன்னு செயற்கை முறை. ஒன்னு இயற்கை முறை, இன்னொன்னு செயற்கை முறை. அது என்ன இயற்கை முறை, அது என்ன செயற்கை முறை, அதை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அரிமரத்தை பதப்படுத்துற இயற்கை முறை என்னதுன்னு கேட்டா வளியில உலர்த்துறது. அது என்ன சார் வளியில உலர்த்துறதுன்றது? சாதாரணமா அரிமரங்களை பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, ஓகேயா, ஒரு தனித்துவமான இடத்துல, ஓகேயா, சாதாரணமா ஒரு அரிமரத்தை ஒரு தனித்துவமான இடத்துல சூழலுக்கு திறந்து விடுறது. எப்படி? அதுதான் வளியில உலர்த்துறது. சூழலுக்கு அந்த அரிமரத்தை நீண்ட நாட்களுக்கு திறந்து வைக்கிறது. அதை தான் நாங்க வளியில் உலர்த்தல்னு சொல்லி சொல்லுவோம். விளங்குதா? அதே மாதிரி செயற்கை முறை நிறைய முறைகள் இருக்கு. ஓகேயா, அரிமரத்தை பதப்படுத்துற செயற்கை முறை நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் பதப்படுத்தல் என்ன தெரியும் தானே? அரிமரத்தை பதப்படுத்துன்றது என்னது? அரிமரத்துல காணப்படுற நீர் சதவீதத்தை அல்லது நீரின் செயற்திறனை யாதாயினும் ஒரு மட்டத்திற்கு என்ன செய்யுது? நீரின் செயற்திறனை யாதாயினும் ஒரு மட்டத்திற்கு என்ன செய்யுது? அரிமரத்தை பதப்படுத்தல்ன்றது என்ன? குறைத்தல். வெரி குட். ஓகேயா, அது மறந்துடாதீங்க. அப்ப அதுல இயற்கை முறை என்னது? வளியில் உலர்த்தல். செயற்கை முறை நிறைய இருக்கு. அல்ல உதாரணத்துக்கு கனலடுப்பில் உலர்த்தல், ரசாயன பொருள்கள் மூலம் உலர்த்தல், நீராவி மூலம் உலர்த்தல், மின் சக்தி மூலம் உலர்த்தல், அதாவது பதப்படுத்தல், ரேடியோ மீடியன் மூலம் பதப்படுத்தல், வெற்றிட முறை மூலம் பதப்படுத்தல். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருந்த போதிலும் ஸ்ரீலங்கால அதிக அளவுல பயன்படுத்துற ரெண்டு மெத்தட் என்னன்னா, இயற்கை முறையில வளியில் உலர்த்துதல் தான் அவங்க பயன்படுத்துறாங்க. செயற்கை முறையில பாத்தீங்களா இருந்தா கனலடுப்பில் உலர்த்தல் தான் பயன்படுத்துறாங்க ஸ்ரீலங்கால பொறுத்த வரைக்கும். வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு விதமான செயற்கை முறைகள் பயன்படுத்துறாங்க அரிமரத்தை பதப்படுத்துறதுக்கு. இப்போ யுஎஸ்ஏ, இன்னும் கொஞ்சம் வளர்முக நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரிமரத்தை பதப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வெற்றிட முறை, ரேடியோ மீடியன் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி மெத்தடை அவங்க யூஸ் பண்ணும்போதுமா அதிக வினைத்திறன், அதிக வினைத்திறனான மெத்தட்ஸ் இது எல்லாமே. விளங்குதா? அதிக வினைத்திறனான மெத்தட்ஸ். ஆனா என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? செலவு அதிகமா, செலவு அதிகம். விளங்குதா? அப்ப நீங்க கண்ணல் அடுப்புல உலர்த்துறதை விட இதுக்கு செலவு அதிகம். ஏன்னா ரேடியோ மீடியன், வெற்றிட முறை, அதுக்கெல்லாமே செலவு அதிகம். அப்ப இதெல்லாமே வளர்முக நாடுகள் தான் கூடுதலா செய்யுது. வளர்முக நாடுகள்னு சொல்ற நேரம் நல்லா வளர்ந்த நாடுகள் தான் நல்லா செய்யுது. அபிவிருத்தி அடைந்த நாடுகள் தான் அதிக அளவுல இந்த மெத்தடை யூஸ் பண்ணுது. ஸ்ரீலங்கா மாதிரி நாடுகள் எல்லாமேமா அரிமரத்தை பதப்படுத்துறதுக்கு இயற்கை முறையாக வளியில் உலர்த்துதலும் செயற்கை முறையாக கடலடுப்பில் உலர்த்துதல் தான் பயன்படுத்துறாங்க. இது மறந்துடாதீங்க என்னைக்குமே. அப்ப அரிமரத்தை பதப்படுத்துற முறைகள்மா இதுக்கு முதையும் கேட்டிருக்காங்க. அதனால மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஓகே. அடுத்தது வளியில் உலர்த்துதல். வளியில் உலர்த்துதல்ன்றது இந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஓகே. அரிமரத்தை நீண்ட நீண்ட துண்டங்களாக வெட்டிட்டு அந்த அரிமரத்தை சாதாரண ஒரு சூழல்ல, ஒரு சாதாரண திறந்து வைக்கப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு சின்ன கூரை மாதிரி அமைச்சு, நிழல் வழங்குறதுக்காக ஒரு கூரை மாதிரி அமைச்சு, அந்த கூரைக்கு கீழே பாத்தீங்களா இருந்தா ஒரு தாங்கி, அதாவது மரச்சலாகைகளை வச்சு, மரச்சலாகை தெரியுமா? பலகையில பெலட்ஸ்ன்னு சொல்லுவாங்கம்மா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பலகையில இப்ப நீங்க சில இடங்கள்ல பார்க்கலாம், பலகையில அடிச்சிருப்பாங்க தெரியுமா? இது மாதிரி என்ன சொல்றது, ஸ்டேஜ் மாதிரி அடிச்சிருப்பாங்க.
பார்த்துருக்கீங்களா? சில சில நீங்கள் இன்ஸ்டியூட்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கலாம். என்னது, போர்டில், போர்டுக்கு மேலே, போர்டில் எழுதுறதுக்காக அந்த மரச்சலாகை மேலே நின்று தான் எழுதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மரச்சலாகைகள்னு சொல்லுவாங்க, பெலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பலகையில் ஆக்கப்பட்டது. பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜை வைக்கணும்னா, ஃப்ரிட்ஜ் என்றைக்குமே நிலத்துல வைக்கிறது இல்லையம்மா, நிலத்துலேருந்து கொஞ்சம் மேலே உயர்த்தி தானே வைப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பலகை மாதிரி வைப்பாங்க. அதுதான் மரச்சலாகைகள். அந்த மரச்சலாகைகளுக்கு மேலே தான் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, சரிதானே, நாங்கள் எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சரி, மரச்சலாகைகளுக்கு மேலே தான் இந்த ஒவ்வொரு மரப்பலகைகள் சின்ன சின்ன துண்டங்களாக பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா வைக்கிறோம். விளங்குதா? அரிமர துண்டங்களை வைக்கிறோம். சரிதானே? அப்போ இப்படி வச்சு நாங்கள் அரிமரத்தை பார்த்தீங்களா இருந்தால் வழியில் உலர்த்துறோம். ஓகே. ஸோ அப்போ வழியில் உலர்த்தல் என்றால் என்ன? இதை விளங்கப்படுத்த தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க, இந்த படத்தில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எப்படி அரிமரத்தை வழியில் உலர்த்துறாங்க. அப்போ இதில் பாருங்க, முதலாவது, ஒரு இயல்பான வெப்பநிலை, ஈரப்பதன் ஆகியவற்றின் கீழ் ஒரு அரிமரத்தை நிழலான ஒரு இடத்தில் குவித்து வைத்து, நோட்டீஸ் பாயிண்ட், இயல்பான வெப்பநிலை, ஈரப்பதன் ஆகியவற்றின் கீழ் அரிமரத்தை நிழலான ஒரு இடத்தில் குவித்து, நிழலான ஒரு இடத்தில் குவித்து வைத்து நீரை வெளியேறி செல்ல இடமளிப்பது. எப்படி? நீரை வெளியேறி செல்ல இடமளிப்பதே வளியில் உலர்த்துதல் அழைக்கப்படும். இப்போ வளியில் உலர்த்துதல் என்றால் என்ன? இயல்பான வெப்பநிலை, ஈரப்பதனின் கீழ் அரிமரத்தை ஒரு நிழலான இடத்தில் குவித்து வைத்து நீர் வெளியேறி செல்ல இடமளிப்பதே இம்முறையின் போது செய்யப்படுவது. அப்ப இந்த முறையின் போது அரிமரத்தின் நீரடக்க சதவீதத்தை கிட்டத்தட்ட ஒரு 80% கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரிமரத்தின் ஆரம்பத்துல நீரடக்க சதவீதம் 80 அல்லது 80 விட கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நீரடக்க சதவீதத்தை இந்த வழியில் உணர்த்தல் மூலம் கிட்டத்தட்ட 20 to 28 வரைக்கும் குறைக்கலாமா? எப்படி? 20 to 28 நாள் வரைக்கும் என்ன செய்யலாம்? குறைக்கலாம். விளங்குதா? ஆனா இந்த முறையில உலர்த்துறதுக்கு அதிக காலம் செலவாகும். உதாரணமா, சில நாட்களா இருக்கலாம், இல்லாட்டி சில மாதங்களா இருக்கலாம். சரிதானே? சோ செலவாகும். அப்படி சில நாட்கள்ல சில மாதங்கள் எங்களால உலர்த்தும் போது தான் அந்த அரிமரத்துண்டு எதை அடையும்? இஎம்சி நிலையை அடையும். எந்த நிலை அடையும்? இஎம்சி, சமநிலை ஈரலிப்பு அடக்க நிலையை அடையும். அப்ப உனக்கு தெரியும் சமநிலை ஈரலிப்பு அடக்கம்னா என்னன்னு தெரியும் தானே? சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். சமநிலை ஈரலிப்பு அடக்கம்னா என்ன சொல்லி கொடுத்தேன்னா? யாதாயினும் ஒரு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனின் கீழ் என்ன சொல்லி கொடுத்தேன்? சொல்லுங்க. சமநிலை ஈரலிப்பு அடக்கம்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? யாதாயினும் ஒரு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனின் கீழ் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? சொல்லுங்க. ஏய், சமநிலை ஈரலிப்படக்கம் இஎம்சின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? உடனே டியூட்டர் திருப்பக்கூடாது. என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? யாதாயினும் ஒரு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனின் கீழ் அரிமரத்தை நீண்ட நாட்களுக்கு வழியில் திறந்து வைக்கும் போது வழியிலிருந்து சூழலுக்கோ அல்லது சூழலிலிருந்து வழியுக்கோ நீர் செல்லும் செயல்முறை. அப்படி நீர் செல்லும் போது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட அரிமரமானது சமநிலை ஈரலிப்பு அடக்க நிலையை அடையும். விளங்குதா? சமநிலை ஈரலிப்பு அடக்கம்ன்றது அதுதான். புரியுதா? ஒரு யாதாயினும் ஒரு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனின் கீழ், சரியா, சில நாட்களுக்கு அல்லது நீண்ட நாட்களுக்கு அந்த குறிப்பிட்ட அரிமரத்துண்ட வழியில திறந்து வைக்கும் போது என்ன நடக்கும்? வழியிலிருந்து அரிமரத்துக்கோ அல்லது அரிமரத்திலிருந்து வழிக்கோ பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? நீர் போகும். அப்படி நீர் செல்லும் போது அந்த அரிமரத்துண்டானது சமநிலை ஈரலிப்பு அடக்க நிலையை அடையும். இதுதான் சமநிலை ஈரலிப்பு அடக்கம்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ ஒரு சமநிலை ஈரலிப்பு அடக்க நிலையை அடைந்த ஒரு அரிமரத்துண்டை அதிக ஈரப்பதன் கொண்ட சூழல்ல வைக்கும் போது அந்த அரிமரம் சுருங்குமா விரியுமா? சொல்லு. இஎம்சி நிலையை அடைஞ்ச ஒரு அரிமரத்துண்டை, சரியா, அதிக ஈரப்பதன் கொண்ட ஒரு சூழல்ல வைக்கும் போது என்ன நடக்கும்? அந்த அரிமரம் விரியுமா சுருங்குமா? சொல்லுங்கடாமா, இது விளங்கப்படுத்துறது தானேம்மா? விரிவடையும். விரிவடையும். ஓகே. ஏன் விரிவடையும் அப்படின்னா, அதிக ஈரப்பதன் கொண்ட சூழல்னா எங்க நீர் சதவீதம் கூட? சூழல்ல. அப்ப சூழல்ல இருந்து எங்க கூடயோ, கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி தான் அந்த நீர் போகும். அப்ப சூழல்ல இருந்து அரிமரத்துக்குள்ள நீர் போகும்போது அரிமரம் விரிவடையும். இதே அதிக வெப்பநிலை கொண்ட சூழல்ல வைக்கும் போது அந்த அரிமரம் சுருங்கும். ஏன்? அதிக வெப்பநிலை கொண்ட இடத்துல வைக்கும் போது என்ன நடக்கும்? வெப்பத்தால் அரிமரத்திலிருந்து சூழலுக்கு என்ன செய்யப்படும்? நீர் விடுவிக்கப்படும். அப்ப அரிமரம் சுருங்கும்.
இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன். உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் திருப்பி தயவு செஞ்சு கேட்டுக்கோடாமா. ஓகே. அடுத்தது, இந்த வழியில் உலர்த்துதல்ல பாத்தீங்கன்னா அறிந்த அரிமரத்தையும் அறியாத அரிமரத்தையும் இவ்வாறாக பதப்படுத்தலாம். அது என்ன அறிந்த அரிமரம் அறியாத அரிமரம்? அரிமரம்ன்றது எங்க இருந்துட்டாமா எடுக்கிறோம் நாங்க? ஒரு மரத்துல இருந்து, இந்த மாதிரி ஒரு மரத்துல இருந்து நாங்க வெட்டி எடுக்கிறது தானே அரிமரம். இந்த அரிமரத்துல எப்படி எடுக்கிறோம் நாங்க ஃபர்ஸ்ட்? இந்த அரிமரத்தை இப்படி வெட்டணும்னா இப்படியே சாயுமா? சாஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? இலை குலைகள் எல்லாம் அகற்றிட்டு அந்த அரிமரத்தை இந்த மாதிரி இப்படி வச்சிருப்போம். ஓகேயா? சோ இதைத்தான் நாங்க சொல்லுவோம் அறியாத அரிமரம்னு சொல்லுவோம். இப்படி இருந்தா, அப்படியே தண்டு மாதிரி இருந்தா இது அறியாத அரிமரம்னு சொல்லுவோம். இந்த தண்டில் உள்ள மர உரிப்பட்டை எல்லாம் வெட்டி இந்த அரிமர தண்டை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இப்படி கீழங்களாக, ஓகேயா, இப்படி பலகை கீழங்களாக இந்த மாதிரி வெட்டி எடுத்தா இதைத்தான் நாங்க சொல்லுவோம் அறிந்த அரிமரம்னு சொல்லுவோம். இப்ப சொல்லு, எந்த அரிமரத்தில் உள்ள நீர் பாத்தீங்கன்னா இலகுவாக நாங்க அகற்றலாம்? ஒரு வழியில் உலர்த்தும் போது அறிந்த அறிந்தறிமரத்துல அறிந்த அரிமரமா? அறிந்தறிமரம். அறிந்த அரிமரத்துல. ஏன்னா நம்ம மரவரி பட்டியோட வச்சு உலர்த்துற நேரம் பாத்தீங்கன்னா டைம் கூட செலவாகும். எதுல இலகுவாக நாங்க நீரை அகற்ற முடியும்னா அறிந்த அரிமரத்துல தான் பாத்தீங்கன்னா அதை நாங்க இலகுவா நீரை அகற்ற முடியும். ஆனா இந்த வழியில் உலர்த்தல்ல, நல்லா கவனிச்சுக்கோ, வழியில் உலர்த்தல்ல அறியாத அரிமரத்தையும் பதப்படுத்தலாம், அறிந்த அரிமரத்தையும் பதப்படுத்தலாம். இது ஒரு ஸ்பெஷல் அம்சம். ஆனா கனல் அடுப்புல அப்படி இல்லை. கனல் அடுப்புல மெயினா நாங்க பதப்படுத்தும் போது அறிந்த அரிமரத்தை மட்டும்தான் பதப்படுத்த முடியும். மறந்துடாதீங்க. அடுத்தது, வழியில் உலர்த்திய அரிமரத்தின் ஈரலிப்பு அடக்கத்தை பின்வருமாறு துணியலாம். இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன் உனக்கு. அரிமரத்துண்டின் ஈரலிப்பு சதவீதத்தை துணியறதுக்கான சமன்பாடு என்ன? தர 100 போட்டுக்கோ. ஆரம்ப நிறை. ஆரம்ப நிறைனா அந்த அரிமரத்துண்டிட ஈர நிறை மைனஸ் கனலடுப்பில் உலர்த்தப்பட்ட பின் நிறை கீழே கனலில் உலர்த்தப்பட்ட பின் நிறை, அதே நிறை தான். தர 100. அப்ப இது ஒரு கணக்கு ஒன்று காட்டினேன் உனக்கு, ஞாபகம் இருக்கா? 2019லயோ 20லயோ பாஸ் பேப்பர் இல்ல மாடல் பேப்பர்ல ஒரு கணக்கு காட்டினேன் உனக்கு. அந்த கணக்குல பாத்தீங்கன்னா அவன் 3 நிறை கொடுத்திருந்தான். ஒன்னு அரிமரத்துண்டிட ஆரம்ப நிறைன்னு ஒண்ணு கொடுத்திருந்தான். அதே மாதிரி அரிமரத்துண்ட வழியில் உலர்த்தப்பட்ட நிறைன்னு ஒண்ணு கொடுத்திருந்தான். அதே மாதிரி அந்த அரிமரத்துண்டிட கனல் அடுப்பில் உலர்த்தப்பட்ட நிறைன்னு கொடுத்திருந்தான். இப்ப சொல்லு, அரிமரத்துண்டி நீர் சதவீதம் உதாரணத்துக்கு ஆரம்ப நிறை 100 கிராம்னு வச்சுக்கோ, வழியில் உலர்த்தப்பட்ட நிறை 90 கிராம்னு வச்சுக்கோ, கடல் அடுப்பில் உலர்த்தப்பட்ட நிறை 75 கிராம்னு வச்சுக்கோ. இப்ப சொல்லு, எனக்கு எந்த நிறை எடுப்பாங்க இதுல? ஆரம்ப நிறை ஷுவரா எடுப்பாங்க அரிமரத்துண்ட ஈரலிப்பு சதவீதம் காண்றதுக்கு, ஈரலிப்பு சதவீதம் அல்லது நீர் சதவீதம் காண்றதுக்கு. இப்ப சொல்லு, இந்த இடத்துல உலர் நிறையாக எடுக்கிற நிறை கனலில் உலர்த்தப்பட்ட நிறை எடுப்பாங்களா, இந்த 75 கிராம் எடுப்பாங்களா, இல்லாட்டி வழியில் உலர்த்தப்பட்ட நிறை இந்த 90 கிராம் எடுப்பாங்களா? 75 கிராம். 75 கிராம் 75. தான் எடுப்பாங்க. ஏன் காரணம் சொல்லி கொடுத்தேன். ஏன் காரணம்? காரணம் என்ன? வழியில் உலர்த்தப்படுற நேரம் பார்த்தீங்களா இருந்தாம எங்களை அக்யூரேட்டா அந்த பெர்சன்டேஜ் சொல்ல இயலாது. எவ்வளவு நீர் வெளியேற்றப்படுது, எவ்வளவு கிராம்ன்றதை பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா எங்களால சொல்ல இயலாது. ஆனா கனல் அடுப்புல உலர்த்தும் போது தான் எங்களுக்கு மாறா நிறை உள்ள, எப்படி, மாறா நிறை கொண்ட, சரியா, கடல் அடுப்புல உலர்த்துற நேரம் தான் அந்த அரிமரத்தின் மாறா நிறையை எடுத்துக்கொள்ளலாம். மாறா நிறை கொண்ட உலர் நிறை எடுத்துக்கொள்ளலாம். அதனால கூடுதலா அரிமரத்துண்ட நீர் சதவீதம் பெறுவதற்கு நாங்க எடுக்கப்படுற நிறை கனலடுப்பில் உலர்த்தப்பட்ட நிறை தான் எடுப்போம். அது மறந்துடாது. வழியில் உலர்த்தப்பட்ட நிறைன்றது எடுக்கிறது இல்லை. அதை புரிஞ்சுக்கோ. ஒருவேளை உனக்கு கனலில் உலர்த்தப்பட்ட நிறை தராம, நல்லா கவனிச்சுக்கோ, இப்ப கவனி, உனக்கு ஒருவேளை கனல் அடுப்பில் உலர்த்தப்பட்ட நிறை தரல, தராம வழியில் உலர்த்தப்பட்ட நிறை தந்தான்னா நீ அந்த டைம் எதை எடுக்கலாம்? அரைமரத்துண்ட நீர் சதவீதம் காண்றதுக்கு அந்த டைம் என்ன எடுக்கலாம்? கனலடுப்பின் உலர்த்தப்பட்ட நீரை தராம வழியில் உலர்த்தப்பட்ட நீரை தந்திருந்தான்னா அதே அந்த டைம் என்னத்தை எடுக்கலாம் நீ? அந்த டைம் நீ என்னத்தை எடுக்கலாம்? வழியில் உலர்த்தப்பட்ட எஸ். அப்படி தந்திருந்தான்னா நீ எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டியா இருந்தா கனலடுப்பில் உலர்த்தப்பட்ட நீரை தான் எடுக்கணும். அடுத்தது, அரிமரத்தை வழியில் உலர்த்துவதன் அனுகூலங்களும் பிரதிகூலங்களும் வருமாறு. அனுகூலம்னாவே சிம்பிளா எழுதுவேடாமா தானே. ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது அனுகூலம். சூழல் நேயமான மெத்தட்மா. விளங்குதா? சூழல் நேயமானது, சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அடுத்தது, பெருமதி மிக்க எந்தவித உபகரணங்களும் தேவைப்படவில்லை. அடுத்தது, இதை என்ன சொல்றது, வெளியேற்றுவதற்கு மேம்பட்ட தொழில்நுட்பம் தேவையில்லை. மேம்பட்ட
தொழில்நுட்பம் தேவையில்லை. அதே மாதிரி பயிற்சி பெற்ற ஊழியர்களும் அவசியம் இல்லை. ஏன்னா இதுல மேம்பட்ட தொழில்நுட்பம் இல்லாதனால பயிற்சி பெற்ற ஊழியர்கள் அவசியம் இல்லை. சாதாரணமா அரிமரத்தை வெட்டின பிறகு பாத்தீங்களா இருந்தா ஒரு நிழலான இடத்துல அரிமரத்தை குவிச்சு வைக்கிறது, அவ்வளவுதான். ஆனா இதுல பிரதிகூலம் என்ன தெரியுமா? அதிக இடவசதி தேவைப்படும். அதிக இடவசதி தேவைப்படும். உலர்வு வீதம் மந்தமானது அப்படின்னா அதாவது உலர்ற வீதம் விளங்குதா? மந்தமானது. மந்தமானதுனாமா நிறைய நாட்கள் எடுக்கும் உலர்த்தலுக்கு. இப்போ உலர்த்தலுக்கு அதிக காலம் செலவாகும். அப்ப இதுதான் அதுல அனுகூலம் பிரதிகூலம். எழுதுவீங்களாமா? அனுகூலம் பிரதிகூலம் சாதாரண எழுத முடியும் தானே உங்களால? யோசிச்சு எழுத முடியும் தானே? வழியில் உலர்த்துறதுல அனுகூலம் என்னன்னு கேட்டா சூழல் நேயமானது, பெருமதி மிக்க உபகரணங்கள் தேவைப்படுவதும் இல்லை, மேம்பட்ட தொழில்நுட்பம் தேவையில்லை, பயிற்சி பெற்ற ஊழியர்கள் அவசியம் இல்லைன்னு சொல்லி எழுதலாம். விளங்குதா? செலவு குறைவு. அப்ப செலவு குறையும் எழுதலாம். ஆனா பிரதிகூலங்கள் எழுதும் போது அதிக இடவசதி தேவைமா, உலர்வு வீதம் மந்தமானது. உலர்த்துற வீதம் இருக்குது, அந்த உலர்த்தல் வீதம் மந்தமானது. காரணம் அதிக காலம் செலவாகும். உலர்த்துவதற்கு அதிக காலம் செலவாகும். மறந்துடாதீங்க. ஓகே, மறந்துடாதீங்க அத. சரியா? அடுத்தது. சரி, அடுத்தது. சூளையினை பயன்படுத்தி உலர்த்தல். அது என்ன சூளையினை பயன்படுத்தி உலர்த்தல்? சூளையினை பயன்படுத்தி உலர்த்துறது தாமா கனல் அடுப்பில் உலர்த்தல்னு சொல்லுவாங்க. சூளைன்னு சொல்றதுமா நீங்க கூடுதலா கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அந்த இரும்பா இருக்கட்டும், அரிமரமா இருக்கட்டும், அதை நல்லா பதப்படுத்துற ஒரு இடத்துக்கு பேர் தான் சூளைன்னு சொல்லுவாங்க. அந்த சூளைன்னு சொல்றது கனல் அடுப்பில் உலர்த்துற இடத்தை தான் சூளையில உலர்த்தல்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அதுல என்ன வரைவிலக்கணம் பார்த்த? வளியில் உலர்த்தல்ல யாதாயினும் ஒரு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனின் கீழ் அரிமரத்தை பார்த்தீங்களா இருந்தா நீண்ட காலத்துக்கு எங்க வச்சு? அரிமரத்தை நீண்ட காலத்துக்கு எங்க வச்சு? நிழலான ஒரு இடத்துல நிழலானோட குவித்து ஒரு இடத்துல குவித்து வைத்து, சரியா? அந்த அரிமரத்துல காணப்படுற நீர் சதவீதத்தை யாதாயினும் ஒரு மட்டத்திற்கு குறைக்கிறது. சூளையினை பயன்படுத்தியில பார்த்தீங்கன்னா கீவேர்டு எது தெரியுமா? இதுதான் கீவேர்ட். சூளையினை பயன்படுத்தியில எது கீவேர்ட்னா இதுதான் கீவேர்ட். ஈர்ப்பு, வெப்பநிலை, வளிச்சுற்றோட்டம் ஆகியன காரணிகளை கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் ஓர் அறையினுள். எப்படி கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனையின் கீழான ஒரு அறையினுள்? அது என்ன கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைனா? எங்களால் என்ன செய்ய முடியும்? வெப்பநிலை, ஈரப்பதன், காற்றோட்டம். வளி சுற்றோட்டத்தை எங்களால் என்ன செய்ய முடியும்? கட்டுப்படுத்த முடியும். ஆனா வளியில் உலர்த்தல கட்டுப்படுத்த முடியுமா எங்களால? முடியாது. விளங்குதா? இது ஒரு காரணியாவே எழுதலாம் நீ. இது ஒரு நீ பிரதிகூலமாவே எழுதலாம். கடல் அடுப்புல உன்னால என்ன செய்ய முடியும்? வெப்பநிலை, ஈரலிப்பு, வளி சுற்றோட்டம் ஆகிய காரணிகளை உன்னால என்ன செய்ய முடியும்? கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அறையினுள் அரிமரத்தை பதப்படுத்த முடியும். ஆனா வளியில் உள்ளத்தில் அப்படி செய்ய முடியுமா உன்னால? காரணிகளை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. அதே மாதிரி கடல் அடுப்பில் உலர்த்தலுக்கு பத்தியா இருந்துச்சுன்னா குறைவான இடவசதியே போதுமானது. ஏன்னா இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளின் கீழான ஒரு அறைக்குள்ள நடக்கிறது. ஆனா வளியில் உலர்த்தல் எங்க நடக்குது? வளியில் உலர்த்தல் எந்த மாதிரி சூழல்ல நடக்குது? திறந்த நிழலான ஒரு வெளிச்சூழல். இடத்தில். அதான் நிழலான இடம்னாம எந்த சூழல்னு கேட்கிறேன். திறந்த வெளிச்சூழல்ல நடக்குது. ஆனா கடல் அடுப்பில் உள்ளத்துல எங்க நடக்குது? ஒரு மூடிய சூழல். அதுவும் மூடிய சூழல்னா ஒரு மூடிய அறைக்குள்ள இந்த மாதிரி வெப்பநிலை, ஈரலிப்பு, வளிச்சுற்றோட்டம் ஆகிய காரணிகளை கட்டுப்படுத்தி நடக்கிறது தான் கனல் அடுப்பில் உலர்த்தல். ஸோ பிரதானமா ரெண்டு வகையான கனல் அடுப்பு இருக்கு. ஒன்னு சூரிய வெப்ப கனல் அடுப்பு. ஓகேயா? அடுத்தது நியம கனல் அடுப்பு. அப்ப மறந்துடாதீங்க, கனல் அடுப்பில் உலர்த்தும் போது ரெண்டு வகையான கனல் அடுப்பு யூஸ் பண்றோம். சூரிய வெப்ப கனல் அடுப்பு, ஓகேயா? சோலார் ட்ரையர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி சோலார் ஓவன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நியம கனல் அடுப்பு ஸ்டாண்டர்ட் ஓவன்னு சொல்லி சொல்லுவோம். இதுல ரெண்டுல எது சார் வினைத்திறன் அப்படின்னா நியம கனல் அடுப்பு தான் வினைத்திறன் ஸ்டாண்டர்ட். ஓகேயா? வினைத்திறன் கூட. ஏன் சார் அப்ப சூரிய வெப்ப கனல் அடுப்பு வினைத்திறன் குறைவா அப்படின்னு கேட்டா வினைத்திறன் குறைவுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சூரிய வெப்ப கனல் அடுப்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை நான் சொல்றேன், இப்ப கீழே சொல்லுவேன், இப்ப விளங்கும். இப்ப நாங்க பாக்குற இதுதான் சூரிய வெப்ப கனல் அடுப்பு. இது எந்த வருஷம் பாஸ் பேப்பர்ல கேட்டானுங்கடாமா? 2000, எனக்கு தெரிஞ்சு 20ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இதை வச்சு கேட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். சரியா? அந்த கேள்வியை பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ சூரிய வெப்ப கனல் அடுப்பு அப்படின்னா என்னதுன்னு கேட்டா சூரிய வெப்பத்தை சூளையினுள் பெறுறாங்க. எப்படி சார் பெறுறாங்க? சூரிய வெப்பத்தை எப்படி எப்படி சார் சூளையில பெறுறாங்க அப்படின்னா இந்த சூரிய வெப்ப கனல் அடுப்புல இப்படி மேற்பரப்புலமா ஒரு வகையான பொலித்தீன் ஒன்று போடும். ஓகே,
ஒரு பொலித்தீன் ஒன்று போடுவோம். சொல்லுவாங்க அது 3 லேயர் பொலித்தீன் சொல்லுவோம். ஓகே, 3 லேயர் ஆளாக்கப்பட்ட ஒரு பொலித்தீன் சொல்லுவோம். அது சொல்லுவோம் மெல்கெனிஸ். ஓகே, மெல்கெனிஸ் எனப்படுகின்ற ஒரு பொலித்தீனை பயன்படுத்தி, அந்த பொலித்தீனுக்கு ஒரு இயல்பு இருக்கு, என்ன தெரியுமா? சூரிய வெப்பத்தமா உள்ளுக்கு விடும். சூரிய வெப்பத்தை உள்ளுக்கு விடக்கூடிய ஒரு பொலித்தீன் தான் அந்த மெல்கனிஸ் பொலித்தீன். ஆனா உள்ளெடுக்கப்பட்ட வெப்பத்தை என்ன செய்யாது அது? அந்த பொலித்தீன் உள்ளெடுக்கப்பட்ட வெப்பத்தை என்ன செய்யாது அது? வெளியே வெளியே விடாது. ஓகே, வெளிவிடாது பாதுகாக்கக்கூடிய பொலித்தீன் தான் அந்த மெல்கனிஸ் பொலித்தீன். அதைத்தான் நாங்க சூரிய வெப்ப கண்ணெடுப்புல பயன்படுத்தி, அது உலர்வதற்கு கிட்டத்தட்ட பாத்தீங்களா இருந்தா இந்த மெத்தட்ல உலர்வதற்கு 2 வாரங்கள் எடுக்கும். நான் சொன்னேன் 2 வாரங்கள் எடுக்கும். ஓகேயா? இந்த மெத்தட் கூடுதலா என்ன செய்றாங்க, ஸ்ரீலங்கால பயன்படுத்துறாங்க. கண்ணெடுப்பில் உளுத்தல்ல சூரிய வெப்ப கண்ணெடுப்பு பயன்படுத்துறாங்க. ஓகே, அடுத்தது நியம கண்ணெடுப்பு. இதுல என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, சூரிய வெப்ப கண்ணெடுப்புல பாத்தீங்களா இருந்தாமா 2 வாரங்கள் வரைக்கும் தான் எடுக்கும். ஆனா நியம கல்லடுப்புல அதை விட குறைவு. உலர்வதற்கு ஏறத்தாழ 1 வாரம் தான் செல்லும். 1 வாரம் தான் செல்லும். விளங்குதா? ஏன் தெரியுமா 1 வாரம் செல்லும்? இங்க நவீனமயமாக்கப்பட்ட கனலடுப்பை பயன்படுத்தி, இப்படி நவீனமயப்படுத்தப்பட்ட கனலடுப்பை பயன்படுத்தி வளியின் ஈரலிப்பு, வெப்பநிலை, வளி சுற்றோட்டம் ஆகிய காரணிகளை தேவைக்கேற்ப உங்களால் என்ன செய்து கொள்ள முடியுமா? கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய முடியும். அப்படின்னா இதுல பட்டன்ஸ் இருக்கு. உங்களுக்கு தேவைக்கேற்ப கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான பட்டன்ஸ், வெப்பமேற்றிகள், விசிறிகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சரி, இப்ப உங்களோட இதுல அஹ், முஸ்லிம் இதுல அந்த ஜனாசா இருக்கு தானே, உடம்பு, இறந்தவங்களோட உடம்பு, அவங்க நீங்க புதைக்கிறது தானே செய்றீங்க நீங்க. இப்ப எங்கட முறைப்படி இப்ப சிலாக்கள் இருக்கு. அப்ப கிறிஸ்டியன் முறைப்படி சிலது புதைக்கிறதும் இருக்கு, சிலது எரிக்கிறதும் இருக்கு. சரியா? இப்ப தமிழ் முறைப்படி ஃபுல்லாவே எரிப்பாங்க. அந்த ஜனாசாவை ஜனாசா தான் நம்ம சொல்லுவீங்க. ஓ சார். அதான் ஜனாசா. ஜனாசான்றது இப்போ தமிழ்லடாமா எங்களோட ஃபியூனரல் பாடி. ஓகே, அப்போ அந்த ஃபியூனரல் பாடியை விடாம நாங்கள் எரிக்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் என்ன மெத்தட் பயன்படுத்தினோம்னா, தெரியுமா உனக்கு? படங்கள் எல்லாம் காட்டுவாங்க. ஃபுல்லாக கட்டைகளை வச்சு மேலே சாணம், காஞ்ச சாணத்தை வரட்டின்னு சொல்லுவாங்க. காஞ்ச சாணத்தை ரவுண்டா அது வரட்டின்னு சொல்லுவாங்க. அது டக்குன்னு எரியும். அந்த வரட்டியை வச்சு என்ன செய்வாங்க, சூடத்தை வச்சு பற்ற வைப்பாங்க. அது எரியும். அப்ப அப்படி எரியறது இல்லாம அது ஆரம்ப காலத்துல யூஸ் பண்ண மெத்தட். அப்படி எரியற நேரம் ஒரு பிரச்சனை இருக்கு, என்னதுன்னு கேட்டாமா சூழல் மாசடையும். எப்படி சூழல் மாசடையும்? ஏன்னா திறந்த வெளி சூழல் அந்த மாதிரி எரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மரக்கட்டைகள் இருந்து வெளியேற புகையினால சூழல் மாசடையும், வளி மாசடையும். அதே மாதிரி அதை எரியறதுக்கு எரிஞ்சு நாங்க சாம்பல் எடுத்துக்கொள்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். விளங்குதா? இப்ப அப்படி இல்லையே. இப்ப என்ன செய்யறாங்க? இப்ப எலக்ட்ரிக் மெத்தட் தான் கொண்டு வர்றாங்க. என்ன செய்வாங்க எலக்ட்ரிக் மெத்தட்ல? ஒரு பொடி எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பலகைகள் வைக்கிற மாதிரி ஒரு இதில் வச்சு ட்ரொலி ஒன்றில் வச்சு உள்ளுக்கு அனுப்பிடுவாங்க. உள்ளுக்கு அனுப்பின பிறகு இப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே சொல்லுவோம், எங்களோட முறைப்படி சொல்லுவாங்க கொல்லி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு அது புரியுமான்னு தெரியல, முஸ்லீம் மக்களுக்கு கொல்லி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படின்னா கடைசி காலத்தில் அவங்க இறந்து வெளியில் போகும்போது அவங்களுக்கு அந்த நெருப்பை வைக்கிறது யாராக இருக்கணும்னா அவங்களோட மகள்மார்களாக இருக்கணும். மகள்மார்களை எப்பயுமே இதுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டோம் நாங்கள், இதுக்கு கணத்தைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டோம். கணத்தைன்னு சொல்கிறது மையவாடி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டோம். விளங்குது? அப்படி நிறைய முறைகள் இருக்குது. இப்போ அப்பாவுக்கு கடைசி மகன் வைக்கணும் அப்படி இருக்குது. அப்பாவுக்கு கடைசி மகன் யாருக்கு? அம்மாவுக்கு மூத்த மகன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படி நிறைய நிறைய முறைகள் இருக்கு. இப்போ இதில் அதை நான் சொல்ல வர்றது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி அந்த பொடியை இதாக்கும் போது இப்போ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு இது வச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சு என்ன செய்வாங்க, அப்படி ஒரு ட்ரொல்லியில் அந்த பொடி அனுப்பிடுவாங்க. பொடி அப்படியே அந்த பெட்டியோட அனுப்பின பிறகு என்ன செய்வாங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருவாங்க. மெஷின் ஆன் பண்ணோன்னு என்ன நடக்கும்னு கேட்டால், அந்த மெஷினில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட் ஒன்று பிறப்பிக்கப்பட்டு அப்படியே உடையும். அப்படியே உடைச்சு உடைச்சு கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு 2 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் எங்களுக்கு சாம்பல் பெற்றுக்கொள்ளப்படும். ஆனா இது அப்படி இல்லை. எரிச்சது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எரிச்சோன்னா தான் நாளைக்கு தான் சாம்பலை பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி தான். ஸோ அப்ப நியம கல்லெடுப்புன்றது பார்த்தீங்களா இருந்தாமா ஒரு அரிமரத்தை பார்த்தீங்கன்னா ஈஸியா உலர்த்தி கொள்ளலாம். ஏன் தெரியுமா? தேவைக்கேற்ப எங்களுக்கு ஈரலிப்பு, வெப்பநிலை, வளிச்சுற்றோட்டம் ஆகிய காரணிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். விளங்குதா? அப்ப துரிதமாக அரிமரத்தை உலர்த்தி கொள்வதில்மா இவ்வகை கல்லெடுப்பு தான் முக்கிய இடத்தை பெறுகிறது. எந்த கல்லெடுப்பு?
நியம கல்லெடுப்பு. சரியா? சரிதானே? அவ அதுல சொல்றாங்க பாருங்க, ஏனைய சூளைகளை விட, சொல்றாங்க பாருங்க, ஏனைய சூளைகளை விட விரைவாக உலர்த்தும் ஆற்றல் இவ்வகை சூளைகளுக்கு உண்டு. அவன் சொல்ற ஏனைய சூளைகள் எதை சொல்றான்? சூரிய வெப்ப கல்லெடுப்பு. விளங்குதா? சூரிய வெப்ப கல்லெடுப்பு காணப்படுற சூளைகளை விட, சரியா, இந்த மெத்தட்ல உனக்கு ஈஸியா உலர்த்தி கொள்ளலாம், டக்குன்னு உலர்த்தி கொள்ளலாம். அப்ப அதே மாதிரி வளியில் உலர்த்தும் போது ஏற்படுற குறைபாடுகளை இயன்றளவு இந்த முறையில இழிவாக்கலாம். வளியில் உலர்த்தும் போது ஏற்படுற குறைபாடு என்னது? உலர்த்தும் போது ஏற்படுற குறைபாடு என்னம்மா? வளியில் உலர்த்தும் போது ஏற்படுற குறைபாடு என்னது? உலர்வு வீதம் என்னது? மந்தமானது. ஆனா இங்க அப்படி இல்லை. உலர்த்தல் வீதம் என்றது இலகுவாக மற்றும் என்னது காலம் குறைவான காலத்தில் என்ன செய்து கொள்ள முடியும்? உலர்த்தி கொள்ள முடியும். அப்ப ரெண்டு கனல் அடுப்பையும் பார்த்தோம். அப்ப இங்க கீழே சொல்றான் பாரு, ஃபர்ஸ்ட் அரிமரத்தை கனல் அடுப்பில் உலர்த்துவதென்ற அனுகூலம் பிரதிகூலம் சொல்றான் பாரு. உலர்த்தல் செயல்முறை துரிதமானது. எதோட ஒப்பிட்டு சொல்றான்? அந்த அரிமரத்தை கனல் அடுப்பில் உலர்த்தல் என்பதை எதோட ஒப்பிட்டு சொல்றான்? வளியில் உலர்த்தலோட ஒப்பிட்டு சொல்றான். இப்படி உலர்த்தல் செயல்முறை துரிதமானது. எதோ ஒப்பிடக்குள்ள வளியில் உலர்த்தலை விட துரிதமானது. வளியில் உலர்த்தும் முறைக்கு சார்பாக இம்முறையின் மூலம் அரிமரத்தின் நீரடக்க சதவீதத்தை அதிக அளவு குறைத்துக் கொள்ளலாம். அதிக அளவுனா எவ்வளவு சார்? கிட்டத்தட்ட ஒரு 5 to 8%. கிட்டத்தட்ட 5 to 8% அந்த அளவு குறைச்சுக்கணும். அடுத்தது பிரதிகூலங்கள் கேட்டீங்கன்னா, செலவு உயர்வானது, பயிற்றிய உழைப்பு தேவையாது. ஏன் பயிற்றிய உழைப்பு தேவை தெரியுமா? இந்த மெஷினை ஹேண்டில் பண்றதுக்கு கட்டாயம் பயிற்றிய உழைப்பு தேவை. அதே மாதிரி இன்னொரு பிரதிகூலம் இருக்கு, என்னதுன்னா இந்த மெஷின்ஸ் இருக்குது, அந்த கனல் அடுப்புகள், இதன் விலை அதிகம். விளங்குதா? அதனால தான் அவன் சொல்றான் என்னது செலவு உயர்வானதுன்னு கொடுத்துருக்கான். ஏன்னா ஆரம்ப செலவுன்றது உயர்வானது. ஏன்னா இந்த மெஷின் இந்த விலை கூடமா, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வரும். ஆனா வழியில் உலர்த்தலுக்கு எங்களுக்கு மெஷின் தேவையில்லாதனாலமா சாதாரண சூழல்லையே நாங்க உலர்த்தி கொள்ளலாம். புரியுதா? அது கிளியரா? அப்ப இதை எழுத முடியுமா உங்களால? கேட்டா எழுதுவீங்க தானம்மா? ஓகே. அப்ப அரிமரத்தை பதப்படுத்தல முறைகள் என்னது மெயினா நாங்க பார்த்தது? ஒண்ணு வழியில் உலர்த்தல், அடுத்து என்ன பார்த்தோம்? அடுத்து என்ன பார்த்தோமா? கனல் அடுப்பில் உலர்த்தல். ஓகேயா? சரி. 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுங்க எல்லாரும். உம், இது சூரிய உலர்த்தி. இது உணவு உணவை உலர்த்துறதுக்கான உலர்த்தியை பத்தி கேள்வி இது. இல்ல, இது வேற ஏதோ ஒரு கேள்வி வந்துச்சு. எப்ப 2000 அரிமரத்தை உலர்த்தல் சம்மந்தப்படுத்தி வேற எங்க கேள்வி வந்துச்சு? உம், ஏதோ ஒரு இடத்துல கேள்வி வந்துச்சு, கொஞ்சம் இருங்க பார்ப்போம். 2020 வந்தது அது உணவை உலர்த்துறதுக்கு பயன்படுத்துற சூரிய உலர்த்தி. உணவை உலர்த்துறதுக்கு பயன்படுத்துற சூரிய உலர்த்தி. அரிமரத்தை உலர்த்துற சூரிய உலர்த்தியை பத்தி வந்துச்சு, கடல் அடுப்பு பத்தி. இந்த கேள்வியை பாருங்க. ஓகே, இந்த கேள்வியை பாருங்கடாமா. ஓகே, இந்த கேள்வியை பாருங்க. இலங்கையில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்ற அரிமர பதப்படுத்தல் முறைகள் இரண்டை குறிப்பிடுக. என்னென்ன? ஓ, என்னென்ன முறைகள்? வளியில் உலர்த்தல் இயற்கையான முறை, கனலடுப்பில் உலர்த்தல் செயற்கையான முறை அல்லது பொறிமுறை ரீதியான முறை.
அடுத்த கேள்வியை பாரு. அரிமரத்தை பதப்படுத்துவதன் பிரதான அனுகூலம். நீ எழுதுவதான அரிமரத்தை பதப்படுத்துறது அனுகூலம் சொல்லிக் கொடுத்தா அரிமரம் சேதமடைவதை கட்டுப்படுத்த முடியும், அரிமரத்தை பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்ள முடியும், அரிமரம் சுருங்குதல் மற்றும் வீங்குதலை தடுக்க முடியும், அரிமரம் உயிரியல் காரணிகளால் ஏற்படுற பாதிப்பை இழிவாக்க முடியும், அரிமரத்தை கொண்டு செல்லலை இழிவாக்க முடியும், அரிமரத்தை பயன்படுத்துறது இலகு, அரிமரத்தில் நட்காப்பு பதார்த்தங்களை பயன்படுத்துறது இலகு, அரிமரத்தின் உறுதித்தன்மை அதிகரிக்கும், அதே மாதிரி அரிமரத்தை நேர்த்தியாக முடிப்பு செய்ய முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரிமரத்தின் பதப்படுத்தல அனுகூலங்கள், மறந்துடாது. அடுத்த கேள்வி நாங்க இன்னும் படிக்கல. பதப்படுத்தும் போது அரிமரம் உருக்கோட்டம் அடைதலை இழிவாக்குவதற்கு. இப்ப நான் அடுத்தது அதான் சொல்லித் தர போறேன். உருக்கோட்டம்னா என்னன்னு விளங்குதா? அடுத்தது பார்த்து சொல்லி தர போறேன் உனக்கு. அப்ப இதை பாரு கிளியரா. ஓகே, சரி. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் தான் அரிமரத்தை பதப்படுத்தல கேட்டு வருது. ஸோ அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இதை மறந்துடாதீங்க. ஓகே, ஓகே. அடுத்தது ஒரு தடவை இந்த இந்த இதை ஒரு 2 3 தடவைமா வாசிங்க. ஓகே, 2 3 தடவை வாசிச்சிட்டீங்கன்னாமா உங்களுக்கு என்ன நடந்துரும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா, ஒரு எப்படி சொல்றது, 2 3 முறை நீங்க வாசிட்டீங்கன்னாமா இது அழகா புரிய வந்துடும். விளங்குதா? எனக்கு எல்லாமே அப்படித்தான். இந்த விஷயத்த வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டேனாமா நான் எப்ப கேட்டாலும் இதை எழுதுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு ஆரிமரத்தை எப்படி உலர்த்துறாங்க, என்னென்ன மெத்தட் இருக்கு, அதுல அனுகூலம் என்ன பிரதிகூலம் என்ன, விளங்குதா? அதுல வரைவிலக்கணம் என்ன, அதுல இயல்புகள் என்ன, இந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுவேன். விளங்குதா? 2 3 முறை வாசிங்க, வாசிச்சா ஞாபகம் வந்துடும் இந்த பாடம். ஓகே, அடுத்தது அரிமரத்தை பதப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய பழுதுகள், இதைத்தாம்மா அரிமரம் விகாரம் அடைதல்னு சொல்லுவாங்க. விளங்குதா? அப்ப அரிமர விகாரம் அடைதல் என்ன தெரியுமா? அரிமரத்தை பதப்படுத்துற நேரம் ஏற்படுற பழுதுகள், அததான் அரிமரம் விகாரம் அடைதல்னு சொல்லுவோம். அது என்ன சார் விகாரம் அடைதல்னா? ஒரு அரிமரத்தை பதப்படுத்தும் போதுமா அந்த அரிமர துண்டத்தின் ஒவ்வொரு பக்கமும் சீராக உலராமையாலும். எப்படி? ஒரு அரிமரத்தை பதப்படுத்தும் போது அந்த அரிமர துண்டத்தின் ஒவ்வொரு பக்கமும் சீராக உலராமையாலும் வெளிப்புற படைகள் உட்புற படைகளை விட துரிதமாக உலர்வதாலும். நல்லா கவனிச்சுக்கோ, வெளிப்புற படைகள் உட்புற படைகளை விட துரிதமாக உலர்வதாலும் அந்த அரிமரத்துல தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ பழுதடைய இடம் உண்டு. அதைத்தான் நாங்க அரிமர பழுதுகள் அல்லது அரிமரம் விகாரம் அடைதல்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அரிமர பழுதுகள் அல்லது அரிமரம் விகாரம் அடைதல்னு சொல்லுவோம். இந்த விகாரம் அடைதல் ஏன் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரிமரத்தை ஒவ்வொரு பக்கமும் சீராக உலராதனால, இல்லனா அரிமரத்தின் வெளிப்புறப்படை உட்புறப்படைகளை விட துரிதமாக உலர்றனால. விளங்குதா? அப்ப அந்த அரிமரத்துல விகாரங்கள் ஏற்படும். அப்ப அரிமரத்துல விகாரங்கள் ஏற்படுறதுக்கு 2 காரணம். ஒண்ணு, அரிமர துண்டத்தின் ஒவ்வொரு பக்கமும் சீராக உலராமையினால. சரியா? 2வது காரணம், அரிமரத்தின் வெளிப்புற படைகள் உட்புற படைகளை விட துரிதமாக வெளிப்புற படைகள் உலர்றனால. இந்த 2 பிரச்சனைனால பாத்தீங்கன்னா அரிமரத்தை பதப்படுத்தும் போது அரிமரம் விகாரம் அடையும். இப்ப அதை தான் பார்க்க போறோம். அரிமர விகாரங்கள்னா என்னன்னு பார்க்க போறோம். பழுதுகள், அவ்வளவுதான். சிம்பிளா சொன்னா பழுதுகள். அதுல முதலாவது பார்க்க போறது வெடிப்பு. ரெக் இல்ல கிராக். ஓகே, கிராக், வெடிப்புகள், கிராக். அது என்ன வெடிப்புகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அரிமர துண்டத்தை நீங்க வெட்டி வச்சிருக்கும் போது வெட்டித்தானே பதப்படுத்துவீங்க. அப்படி அரிமரத்தை வெட்டி பதப்படுத்தும் போது நீலப்பாட்டு அச்சின் வழியே அந்த அரிமரத்தின் இலையங்கள் நார்கள் வேறாவது. அது என்ன இலையங்கள் அல்லது நார்கள் வேறாவதுன்னா, இந்த மாதிரி ஒரு துண்டு பாத்தீங்கன்னா வெடிக்கிறது. விளங்குதா? இந்த மாதிரி ஒரு துண்டு வெடிக்கிறது. விளங்குதா? இங்க பாரு, இந்த இடத்துல பாரு, வெடிச்சு வர்றது. ஓகே, இதுதான் அரிமர வெடிப்புகள்னு சொல்லுவோம். அப்ப அந்த அரிமர வெடிப்புகள்ன்றது எந்த அச்சின் வழியா நடக்கிறது? நீலப்பாட்டு அச்சின் வழியா நடக்கிறது. நீலப்பாட்டு அச்சின்றது இப்ப அரிமரத்தை இப்படித்தானே. அப்ப வெடிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த இந்த மாதிரி தான் நடக்கும். நீலப்பாட்டு அச்சின் வழியே தான் நடக்கும். நீலப்பாட்டு அச்சின் வழினா இதுதான் நம்ம நீளம். அரிமரத்தின் நீளத்தின் வழியே தான் நடக்கக்கூடிய விஷயம். அப்ப நீளத்தின் வழியே அரிமரத்தின் இலையங்கள், ஓகே, அரிமரத்தின் இலையங்கள் அல்லது நார்கள் வேறாச்சுன்னா அதுக்கு பேர் தான் வெடிப்புகள். வெடிப்புகள்ல மெயினான இயல்பு என்ன தெரியுமா? அந்த இப்ப நான் சொல்ல போற இயல்பு தான் மெயினான இயல்பு. வெடிப்புகளுக்கும் பிளவுகளுக்கும் 2 டிஃபரெண்ட் இருக்கு. நான் சொல்லி தருவேன். பிளவுன்னு ஒண்ணு சொல்லி தருவேன், அது வேற. சரியா? வெடிப்புகள்ல ஒரு விஷயம் இருக்கு. என்னதுன்னா, வெடிப்புகள் டைம்ல இலையங்கள் நார்கள் வேறாதலானது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரை என்ன செய்யாது? வியாபிக்க மாட்டாது. எப்படி?
இழையங்கள் நார்கள் வேறாதலானது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரை என்ன செய்ய மாட்டாது, வியாபிக்க மாட்டாது. அது என்ன வியாபிக்க மாட்டாதுன்னா, ஒரு பக்கத்துல உதாரணத்துக்கு இது ஏ பக்கம் சொல்லி இது பி பக்கம்னு சொல்லு. என்னைக்கு வெடிப்புகள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சிட்டு போகாது. வெடிச்சா ஒரு பகுதி அப்படியே வெடிச்சிடும். ஆனா பிளவு அப்படி இல்லை. நீ யோசி, சின்ன ஒரு பலகை துண்டுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளவு வருதுன்னு வச்சுக்கோ. பிளவு பிளவு வருதுன்னு வை. இந்த பிளவு என்ன செஞ்சோம், கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிளவு அதிகரிச்சு கொண்டு அதிகரிச்சு கொண்டு அதிகரிச்சு கொண்டு அதிகரிச்சு கொண்டு அதிகரிச்சு கொண்டு போகும். விளங்குதா? ஆனா வெடிப்பு அப்படி இல்லை. வெடிப்பு பாத்தீங்களா இருந்தா ஒரு முறை நிகழ்ந்துட்டுன்னா அதுக்கப்புறம் அது வியாபிக்காது, ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் வரைக்கும் வியாபிக்காது. உதாரணத்துக்கு கிரிக்கெட் பேட் இருக்கு தானடி. கிரிக்கெட் பேட்டை நீங்க விளையாடுற நேரம் அந்த பேட்டோட ஒரு பகுதி வெடிச்சிருச்சுன்னு வை. வெடிச்ச பிறகு அதை நீ யூஸ் பண்ணாலும் வெடிச்சது வெடிச்சது தான். ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சிட்டு போவாது. ஆனா பிளவு அப்படி இல்லை. பிளவு ஒரு தடவை வந்துருச்சு, ஓகேயா? பிளவு ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா, அந்த பலகையில பிளவு ஒரு தடவை வந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடந்துட்டு போகும், அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளவு பெருசாகி 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 போயிட்டு கடைசியா என்ன செஞ்சிடும் கேட்டீங்கன்னா ஃபுல்லா தனியா ஒரு துண்டா எங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அப்ப வெடிப்புகளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னதுன்னா, இது நீலப்பாட்டு அச்சின் வழியே அரிமரங்களோட இழையங்கள் வேறாது. விளங்குதா? இந்த வெடிப்புகள் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்னைக்குமே, ஓகேயா, ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் வரைக்கும் என்ன செய்யாது. வெடிப்புகள் நடக்கிற இழையங்கள் வேறாதல் என்பது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் என்ன செய்யாது, வியாபிக்கலண்டா. வியாபிக்காது. எஸ், வியாபிக்காது. அதை புரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, சரி. அடுத்தது நாங்க பார்க்க போறது இழையங்கள் அலறல். இதை ஷேக்குன்னு சொல்லுவோம், ஷேக். இழையங்கள் அலறல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரிய வெடிப்புகள் எல்லாமே இந்த வகையில தான் அடங்கும். முத பார்த்தது வெடிப்புகள். விளங்குதா? முத பார்த்தது வெடிப்புகள். வெடிப்புகள்னா என்னன்னு பார்த்தோம் நாங்க, நீலப்பாட்டு அச்சின் வழியே இழையங்கள் வேறாதல், இழையங்கள் வேறாதல், நீலப்பாட்டு அச்சின் வழியே. சரியா? இதுல என்ன பார்த்தோம், இழையங்கள் வேறாதலானது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் என்ன செய்யாது, வியாபிக்காது. இப்ப நாங்க பார்க்க போறது இழையங்கள் அலறலை பத்தி. இழையங்கள் அலறலை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இழையங்கள் அலறல்ன்றது என்னதுன்னா, பெரிய வெடிப்புகள் எல்லாமே இந்த இதுக்குள்ளதான் வரும். எப்படி? இழையங்கள் அலறல்ன்றது பெரிய வெடிப்புகள் எல்லாமே இந்த இழையங்கள் அலறலுக்குள்ளதான் வரும், பெரிய வெடிப்புகள் எல்லாம். இங்க என்ன நடக்குது தெரியுமா, இந்த இழையங்கள் அலறல் எப்ப நடக்கும் தெரியுமா, ஒரு அரிமரத்தை நீங்க வெட்டி வீழ்த்துற நேரம் டமார்னு விழும் தானே. அந்த அரிமரம் வெட்டி வீழ்த்துறேன்னு டமார்னு அது விழும் தானே, டம்னு விழும் தானே எங்க நிலத்துல. அப்படி விழும்போது என்ன நடக்கும் அப்படின்னாமா, அந்த அரிமரத்தின் உட்புற அமுக்கம் இருக்கு தானே. விளங்குதா? அரிமரத்தின் உட்புற அமுக்கம் பாத்தீங்கன்னா அதிகரிக்கும், உள்ளுக்குள்ள பிரஷர் அதிகரிக்கும். அப்படி பிரஷர் அதிகரிக்கும் போது என்ன நடக்கும், அரிமரத்துல காணப்படுற இழையங்கள் என்ன நடக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடக்கும், அந்த வேறாகும். அதை அழகா அவதானிக்கலாம் நம்ம. விளங்குதா? அழகா அவதானிக்கலாம். சோ இந்த இழையங்கள் அலறலானதுமா ரெண்டு விதமா நடக்கும். இழையங்கள் அலறல் அல்லது வேறாதல். நோட் பண்ணிக்கோ. இழையங்கள் அலறல் அல்லது இழையங்கள் வேறாதல். இழையங்கள் அலறல் அல்லது இழையங்கள் வேறாதல். அப்ப மறந்துடாத, இழையங்கள் அலறல் அல்லது இழையங்கள் வேறாதல் அப்படின்னா உனக்கு கட்டாய ஞாபகம் இருக்குன்னு என்னன்னா, இது எப்ப நடக்கும், பெரிய வெடிப்புகள் எல்லாமே இந்த வகையில் அடங்கும். மரத்தின் உட்புற அமுக்கம் காரணமாக அல்லது அந்த மரத்தை தரித்து வீழ்த்தும் போது இந்த பிரச்சனைகள் ஏற்படும். இந்த இழையங்கள் அலறல்மா ரெண்டு விதமா நடக்கும். ஒண்ணு, தண்டின் மைய விளையத்தில் இருந்து ஆரம்பித்து ஆரையின் வழியே இழையங்கள் வேறாதல். உதாரணத்துக்கு இந்த படத்தை பாரு, இதுதான் மைய விளையம்னு வச்சுக்கோ, அரிமரத்தின் மைய விளையம். இது மைய விளையத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆரை ஆரை வழியே, இந்த மாதிரி ஆரை வழியே வேறாகிறது. இப்படி வேறாச்சுன்னா இந்த மாதிரி வடிவத்துல கிளாக் ஷேப்ல கிளாக்ட மணி ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அலறலுக்கு பேர் குடல் அலறல்னு சொல்லுவோம். குடல் அலறல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மையத்தின் மைய வளையத்திலிருந்து, சரியா, அலறல் இந்த மாதிரி இப்படி ஒரு பக்கமா இப்படி இப்படி ஸ்டார் ஷேப்ல வந்துச்சுன்னா இதுக்கு பேர் உருவடிவ அலறல்னு சொல்லுவாங்க. உருவடிவ அலறல்னு சொல்லுவாங்க, உருவடிவ அலறல். அப்ப இந்த குடல் அலறல் உருவடிவ அலறல் இது ரெண்டுமே எந்த அலறலுக்குள்ள வருது, எதுக்குள்ள வருது, தண்டின் மைய விளையத்தில் இருந்து ஆரம்பித்து ஆரையின் வழியே வேறாதல், ஆரையின் வழியே வேறாதல். அடுத்தது இருக்கு வளர்ச்சி வளையங்களின் வழியே வேறாதல், வளர்ச்சி வளையங்களின் வழியே. அது என்ன வளர்ச்சி வளையங்களின் வழியேனா,
ஒரு அரிமரத்தை எடுத்துக்கிட்டா அரிமரத்தின் வளர்ச்சி வளையங்கள்னா எதுமா? இதுதான் வளர்ச்சி வளையங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போகும் தெரியுமா? அதுதான் வளர்ச்சி வளையங்கள். அந்த வளர்ச்சி வளையங்களின் வழியே வேறாச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஒரு ஒரு வடிவம் இருக்கு. உதாரணத்துக்கு வளர்ச்சி வளையங்களின் வழியே இந்த மாதிரி வே இழையங்கள் வேறாதல் நடந்துச்சுனாமா இதுக்கு பேர் சொல்லுவாங்க கிண்ண வடிவ அலறல். கிண்ண வடிவ அலறல். அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா சுளை அலறல். அடுத்ததுக்கு பேர் என்னது? சுளை அலறல். சுளை அலறல். சுளை அலறல். அப்ப இந்த மாதிரி ரவுண்டா வந்துச்சுனாமா சுளை அலறல். இந்த மாதிரி கிண்ண ஷேப்ல ஒரு கப் ஷேப்ல வந்தா கிண்ண வடிவ அலறல். ஓகே, இந்த மாதிரி கிளாக் ஷேப்ல வந்தா குடல் அலறல். ஸ்டார் ஷேப்ல வந்தா உரு வடிவ அலறல். இது மறந்துடாதீங்க. இதுல படத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்டா நீங்க ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ஓகே. இப்ப சொல்லு. சரி, இப்ப சொல்லு. இது எதுக்கு வலுவா வருமா? மரப்பதப்படுத்தும் போது ஏற்படும் பழுது வகை படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அறிமுகத்தில் ஏற்படும் பழுது வகை. வெடிப்பு. வெடிப்பு. வெரி வெடிப்பு. குட், வெரி குட். வெடிப்பு. சொல்லுங்க மேடம். இலையங்கள் அலறல். உடல் அலறல். மூணாவது சார். எத்தனை விடம் அதுக்கு? இளையங்கள் அலறல்ன்றது சரிதாண்டாமா? இதுல கேட்ட கேள்வி என்னது? தனித்துவமான கேள்வி தானேம்மா. படத்தை கொடுத்துட்டு தானே கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப படத்தை கொடுத்துட்டு கேட்கும்போது இது என்னத்துக்குள்ள வருமா? கிளாக் ஷேப்ல வந்தா என்ன அர்த்தம்? உடல் அலறல். உடல். வெரி குட். உடல் அலறல். இதே ஸ்டார் ஷேப்ல வந்தா என்னம்மா? உருவ உருவ வடிவம். வடிவ அலறல். உரு வடிவளரல். அதே கப் ஷேப்ல வந்தா? கிண்ண கிண்ண அலறல். வடிவ அதே வடிவ ரவுண்ட் அலறல். ஷேப்ல நடுவுல வந்தா? துளை அலறல். துளை துளை அலறல். அலறல். வெரி குட்மா. இப்ப சொல்லுங்கடாப்பா. சரியா? ஏ, பி, சி, டின்னு வச்சுக்கோ. இதுல தண்டின் மைய விளையத்திலிருந்து ஆரையின் வழியே நடக்கிற அலறல், இழையங்கள் அலறல் எது? பி. பியும் ஏயும். அ, அ? ஏயும் சியும் சியும். ஏயும். சியும் ஏயும். ஏயும் சியும் தானே. எது தண்டின் மைய விளையத்திலிருந்து ஆரையின் வழியே நடக்கிறது. ஓகே. மத்த ரெண்டு பியும் டியும் எதன் வழியே நடக்கிறது? வளர்ச்சி வளையம். வளர்ச்சி வளையங்களின் வழியே. வெரி குட். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஓகேயா? சரி. இப்படி கேள்வி வரும்போதுமா மறந்துடக்கூடாது. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சரி, இதெல்லாம் படிச்சு நான் என்ன சார் ஃபியூச்சர்ல என்ன சார் ஆக போறேன் அப்படின்ற ஒரு டவுட் வரும். பிடெக்லமா நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயம் இருக்கு தானே. இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் பாத்தீங்களா இருந்தா எங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் எங்களுக்கு தாக்கம் செலுத்தும். உதாரணத்துக்கு சொல்றேனே, நான் இப்போ உனக்கு பிடெக் நானும் படிச்ச ஆள் தானேம்மா. நானும் பிடெக் படிச்ச உனையமாய் பிடெக் படிச்சு டிகிரி முடிச்சு வந்த ஆள் தானே. இப்ப எனக்கு என்ன இந்த அரிமரத்துல தாக்கம் செலுத்துதுன்னு நினைக்கிறியா? இல்ல.
ஆனா பிடெக்ல உள்ள இன்னொரு விஷயம், இன்னொரு படிச்ச பாடம் எனக்கு தாக்கம் செலுத்துது எந்த வாழ்க்கையோட. என்னது? மீன் வளர்ப்பு. மீன்களை வளர்க்கறது. ஃபார்ம், மீன்களை வளர்க்கறது. விளங்குதா? இந்த மாதிரிமா பிடெக்ல நீ படிக்கிறது ஏதாவது ஒன்று தான் உனக்கு உன்னோட வாழ்க்கையில அதை நீ அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கும். இப்போ எந்த இவங்க பார்த்தீங்களா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் பிடெக் தான். அவங்களும் 2021 படிச்சாங்க என்கிட்ட. அப்போ அவங்க பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா இப்போ கிளம்ப யூனிவர்சிட்டி என்டர் பண்ணி இப்போ படிக்கிறது அவங்க பார்த்தீங்கன்னா என்வாயரன்மெண்டல் சஸ்டைனபிள்னு சொல்லி 18ஆம் பாடம் படிக்கிறீங்க தெரியுமா? 18ஆம் பாடத்தில் படிப்பீங்க பாரு, திண்ம கழிவு பொருள் முகாமைத்துவம், கழிவுகள் முகாமைத்துவம் சொல்லி 18ஆம் பாடத்தில் படிப்பீங்க. அதுதான் அவங்க செய்கிறாங்க. இப்போ பாருங்க, ரெண்டு பேரும் பிடெக் தான் எடுத்தோம். பட் நான் இப்போ செய்கிற ஃபீல்டு வேற, அவங்க செய்கிற ஃபீல்டு வேற. அவங்க அவங்க செய்கிற ஃபீல்டு வேற. அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ் இருக்கு. என்னதுன்னு கேட்டால், எந்த ஃபார்மில் வந்து வேலை செய்வாங்க, அவங்களோட இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரியில் போயிட்டு அந்த மீன்கள் இறால் எல்லாம் இருக்கு தானே, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்றது உட்பட கூட அவங்க படிக்கிறாங்க. என்னைய விட அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு. அவங்களுக்கு கூட எதில் நாலேஜ் எப்படி இருக்குன்னா, என்வாயரன்மெண்டல் பொறுத்த வரைக்கும். விளங்குதா? சூழலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. அவங்களுக்கு கம்பெனியில் நல்ல சேலரி ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. ஓ, எனக்கு தெரிஞ்சு இருக்கும். எனக்கு சேலரி சொல்ல மாட்டாங்க யாரும். இருக்கு. சரியா? உண்மையான சேலரி எங்க சொல்ல போறாளுங்க. ஓகே. ஆனா சேலரி ஒன்று இருக்கும். பட் இப்போக்குள்ள இன்டர்ன்ஷிப்ல இருக்கிறனால கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அவளுக்கு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அவங்களுக்கு பெர்மனன்ட் கிடைக்கிற நேரம் எப்படியும் 5 டிஜிட் சேலரி இருக்கும் பெரும்பாலும். 1 லட்சம் 1 லட்சத்துக்கு மேல அப்படி இருக்கும் பெரும்பாலும் இருக்கும். ஓகே. நீங்க அதுதான் இதுதான் விஷயமா, படிச்சா மட்டும் போதாதுமா, ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்ளணும். விளங்குதா? ஸ்கில்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு வளர்க்குறீங்களோ அதுதான். நான் எந்த பிள்ளைங்களா இருக்கட்டும், யாருக்கா இருக்கட்டும், நீ தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நான் சொல்றது, படிச்சா மட்டும் போதாதுமா, ஸ்கில்ஸை வளர்த்துக்கோ. நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுக்கொள்ளணும். அது போக போக இப்ப இருந்து தேவையில்ல. இப்போ உங்களோட மெயினா, ஓகே, உங்களோட மெயின் டார்கெட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்களா இருந்தா, நான் ஏ லெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், நல்ல யூனிவர்சிட்டி ஒன்று என்டர் பண்ணணும் தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி போன பிறகு தான் உங்களோட டார்கெட் என்னவா இருக்கணும், இந்த ஸ்கில்லை நான் வளர்த்து கொள்ளணும். எப்படி நல்லா இங்கிலீஷ் பேசணும், சகஜமாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அதான் இருக்கணும். விளங்குதா? ஸோ அதை அதுக்கப்புறம் பார்த்துக்கணும். இப்போ உங்களோட டார்கெட் நல்ல யூனிவர்சிட்டி போகிறதுக்கு, உங்களுக்கு விருப்பப்பட்ட யூனிவர்சிட்டி போகிறதுக்கான ரிசல்ட்ஸ் ஒன்று உங்களுக்கு இருக்கணும். சரியாம்மா? சரி. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது பிளவுகள். இந்த பிளவுகளும் ஒரு வகையான இழையங்கள் வேறாதல் தான். இப்படி நல்லா கவனிச்சுக்கோ. வெடிப்புகள் இருக்கு தெரியுமா? வெடிப்புகளும் இழையங்கள் வேறாதல் தான். வழங்குதா? ஆனா பெரிய வெடிப்புகள் எல்லாமே எதுக்குள்ள வரும்? பெரிய வெடிப்புகள் எல்லாம் எதுக்குள்ள வரும்? இழையங்கள் வேறாதலுக்குள்ள வரும் தானே? நான் சொன்ன வெடிப்பு என்பதும் ஒரு இழையங்கள் வேறாதலுக்குள்ள தான் வரக்கூடியது. பெரிய வெடிப்புகள் எல்லாம் எதுக்குள்ள வரும்? தனியா இழையங்கள் வேறாதல்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இந்த பிளவுகளும் இழையங்கள் வேறாதலுக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம் தான் பிளவு. இப்ப வெடிப்பு, பிளவு எல்லாமே இழையங்கள் வேறாதலுக்குள்ள வர வேண்டிய விஷயங்கள் தான். ஆனா சின்ன சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. வெடிப்பு என்ன செய்யும்னா, இழையங்கள் வேறாதலானது ஒரு முகப்பிலிருந்து மற்றைய முகப்பு வரை என்ன செய்யாது? பரம்பி காணப்படாது. நான் சொன்ன பரம்பி காணப்படாதுன்னு சொன்னேன். விளங்குதா? ஆனா பிளவு அப்படி இல்லை. பிளவு என்பது என்னதுன்னு கேட்டீங்களா இருந்தா, ஒரு முகப்பிலிருந்து மற்றைய முகப்பு வரைக்கும் என்ன நடக்கும்? பரம்பி இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப இந்த இடத்துல பிளவு வந்துருச்சுன்னு வை. இந்த பிளவு கொஞ்சம் கொஞ்சமா நாள்ல என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். இந்த பிளவு அதிகரிச்சு 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 இந்த இடத்துக்கு வந்தோன்னு என்ன நடந்துரும்? இந்த துண்டு கலண்டு தனியா வந்துடும் எங்களுக்கு. அப்ப பிளவுக்கு வெடிப்புக்கு இவ்வளவுதான் டிஃபரெண்ட். பிளவுன்றது ஒரு முகப்பிலிருந்து மற்றைய முகப்பு வரைக்கும் வியாபிக்காது. ஆனா சரி, பிளவுன்றது வியாபிக்கும். வெடிப்பு என்பது என்ன நடக்காது? வியாபிக்காது. புரியுதா? முகப்புன்னா என்ன சார்? புரியல? ஆ ஆ? முகப்புன்னு. முகப்புன்றது என்னன்னு கேட்டீங்களா இருந்தாம இதுல முகப்புன்னு சொல்றது சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் ஏரியா. விளங்கதா? சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியான்றது என்னம்மா? இது தட்டையான முகப்பு தானம்மா. ஓகேயா? இது குறுக்கு வெட்டு முகப்பு. விளங்குதா? ஸோ முகப்புன்றதுமா சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் முகப்பு. அப்ப என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, பிளவு இருக்கு தானே, பிளவுல வேறாகிய இழையங்கள் மீண்டும் இணைய மாட்டாது. நோட் திஸ் பாயிண்ட். இதை வெட்டிக்கோ. குடல் அலறல், உருவடி வளரல் இருக்கு தானே, இதெல்லாம் வெட்டிக்கோ. இது தவறி டைப் பண்ணி வந்துட்டு
என்னைக்கும் பிளவுல பார்த்தீங்கன்னா வேறாகிய இழையங்கள் என்ன செய்யாது, மீண்டும் இணைய மாட்டாது பிளவுல. ஓகேயா? ஸோ இது மறந்துடாது என்னைக்கும். அப்ப பிளவுன்றது என்னது, வெடிப்புன்றது என்னதுன்னு கேட்டா சிம்பிளா சொல்லணும்னா, சரியா, நீலப்பாட்டு அச்சின் வழியே இழையங்கள் வேறாதல் என்பதுதான் வெடிப்பு. வெடிப்பு ஒரு முகப்பிலிருந்து இன்னொரு முகப்புக்கு என்ன செய்யாது, வியாபிக்காது. ஆனா பிளவு அப்படி இல்லை. பிளவுல அரிமரங்கள் இழையங்கள் ஆனது ஒரு முகப்பிலிருந்து மற்ற முகப்பு வரைக்கும் வியாபிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளவுல வேறாகிய இழையங்கள், இந்த மாதிரி வேறாகிய இழையங்கள் என்ன செய்யாது, மீண்டும் மீண்டும் என்ன செய்யாது, பிளவுகள்ல வேறாகிய கிடையாது. இழையங்கள் இணையாது. ஓகே, சரி. இப்ப வரைக்கும் நீங்க மெயினா என்ன பார்த்திருக்கீங்கம்மா? இப்ப நீங்க மெயினா அரிமரம் விகாரம் அடைதல்ல என்னென்ன விஷயம் பார்த்திருக்கீங்க? வெடிப்பு, பிளவு மற்றும் இழையங்கள் வேறாதல தனியா பார்த்தீங்க. இழையங்கள் வேறாதலுக்குள்ள ரெண்டு வகை பார்த்தீங்க. தண்டின் மைய விளையத்திலிருந்து ஆரையின் வழியே வேறாதல். அடுத்து பார்த்தீங்க வளர்ச்சி வளையங்களின் வழியே இழையங்கள் வேறாதல். சொல்லுங்க, வளர்ச்சி வளையங்களின் வழியே இழையங்கள் வேறாதல் உதாரணம் என்னென்ன பார்த்தீங்க? கிண்ண வடிவாளரல், துளையாளர், துளை அலறல். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா தண்டின் மைய விளையத்திலிருந்து ஆரையின் வழியே வெளியேற அஹ், வேறாதல், குடலலர், குடலலரல் சார். அடுத்தது உருவ அலர். ஒரு வடிவளரல். ஓகே, விளங்குது தானே? எஸ். ஓகே, நாலேஜ் இஸ் வெல்த், மறந்துடாதீங்க. ஓகே, மூணாவது உருக்கோட்டம், வாப்பிங்னு சொல்லுவாங்க. இப்ப பாரு, உருக்கோட்டத்துல இருந்து தான் எங்களுக்கு கேள்வி வந்துச்சு 2021. இந்த இங்க பாரு கேள்வி என்ன வந்திருக்கு, அரிமரம் உருக்கோட்டம் அடைதலை. விளங்குதா? ஓகே, அதை நாங்க உருக்கோட்டத்தை பத்தி பார்ப்போம். அது என்ன சார் உருக்கோட்டம்? உருக்கோட்டத்திட இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் சொல்லுவாங்க வாப்பிங்னு சொல்லுவோம். வாப்பிங், அதென்ன வாப்பிங்ன்றது? ஒரு அரிமரத்துண்டுடா ஆரம்பத்தளம் வேறுபடுதலை தான் இது காட்டும். ஆரம்பத்தளம் அப்படின்னாமா ஒரு அரிமரத்தை நாங்க அறிகிறோம் தானே. அறிகிறதுன்னு என்ன அர்த்தம்? அரிமரத்தை மர உரிப்பட்டெல்லாம் வெட்டிட்டு அந்த அரிமரத்தை துண்டங்களாக அறிகிறோம் தெரியுமா? அப்படி துண்டங்களாக அறிகிற நேரம் பார்த்தீங்களா இருந்தாமா அரிமர துண்டுட ஆரம்பத்தளம் வேறுபடும். ஆரம்பத்தளம் வேறுபடும்னா இந்த மாதிரிமா, இங்க பாரு ஒரு ஒரு ஷேப் இருக்கு பாரு, இங்க பாரு ஒரு ஒரு ஷேப்பா வேறாது பத்தியா? ஆஹ் இதைத்தான் பாத்தீங்களா இருந்தா உருக்கோட்டம்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு உருக்கோட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய வகை இருக்கு. உதாரணத்துக்கு முதலாவது பாரு பவுன்னு சொல்லுவோம். பவுன்னு சொல்றது என்ன அர்த்தம்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா வில் வடிவ வளைவு. வில் வடிவ வளைவு. ஓகேயா? அதே மாதிரி குரூக்குன்னு சொல்லி இருக்கு. குரூக்குன்னு சொல்றதுமா நீள் வளைவு. குரூக்குன்னு சொல்றதுமா நீள் வளைவு. ஓகேயா? கிங்க்னு சொல்லி வரும். ஓகேயா? இது வேற. ஓகேயா? இது பாத்தீங்களா கிங்க்னு சொல்றது முறிவு மாதிரி, முறிவு. கப்புன்னு சொல்றது கிண்ண வடிவ வளைவு. ட்விஸ்ட்னு சொல்றது பாத்தீங்களா இருந்தா திருகல் அல்லது முருகல். இந்த இந்த மாதிரி பார்க்கலாம். அப்ப நீங்க அரிமரத்துல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உருக்கோட்டம்னு சொல்றது என்ன தெரியுமா? அரிமரத்தின் ஆரம்ப தளம் வேறுபடுதல். விளங்குதா? அரிமரத்தின் ஆரம்ப தளம் வேறுபடுதல் தான் உருக்கோட்டம். அப்ப மறந்துடாதீங்க, திருகள் அல்லது முருகல்னு எடுத்த மாதிரி இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அரிமர பலகை ஒன்று அல்லது அறிந்த மரப்பகுதி ஒன்று உலரும் போது அதன் நீளச்சின் வழியே, எப்படி அதன் நீள் அச்சின் வழியே சுருளி வடிவத்தில் திருகளுக்கு உள்ளாகும். திருகள்னா என்ன அர்த்தமா? ட்விஸ்ட்னு சொல்லுவோம். விளங்குதா? அப்ப ஒரு அரிமர பலகை ஒன்றை அறிந்த மரப்பகுதி ஒன்று இல்லாட்டி அரிமர பலகை ஒன்று உலரும் போது நம்ம என்ன செய்யக்கூடிய அந்த அரிமரத்தை ட்விஸ்ட் பண்ண முடியும். அப்படி ட்விஸ்ட் பண்ற அளவுக்கு அந்த அரிமரத்து பாத்தியா இருந்தா நடந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் அதுக்கு பேரு தான் திருகள் அல்லது முருகல்னு சொல்லி சொல்லுவோம். திருகள், ட்விஸ்டிங்னு சொல்லுவோம். இது எதனால தெரியுமா நடக்கும்? அரிமர பலகை எல்லா பிரதேசங்களும் சமமான தடிப்பை கொண்டிராமையால் ஏற்படுறது தான் இந்த திருகள். சரியான தடிப்பை இங்க நீங்க என்ன சொல்றேனேம்மா, சரியான தடிப்பை கொண்டிருந்துச்சுனாமா என்னைக்கும் அரிமரம் என்ன நடக்காது, இந்த மாதிரி திருகளுக்கு உட்படாது. இதே ஒன்னு பெருசு இன்னொரு தடிப்பு சின்னதுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வை, கட்டாயம் என்ன செய்ய முடியும், இத ட்விஸ்டிங் நடக்கும். விளங்குதா? ட்விஸ்டிங் நடக்கும் கட்டாயம். எப்ப அரிமரத்தை கொண்டு செல்ற நேரம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கும். அப்ப அரிமரம் உருக்கோட்டம்ன்றது என்னது? ஒரு அரிமரத்தின் ஆரம்ப தளம் வேறுபடுதல் தான் உருக்கோட்டம். அதுல முதலாவது திருகள் அல்லது முருகல். ஓகே, திருகள்ன்றது என்னது? நீலச்சின் வழியே சுருளி வடிவத்தில் திருகளுக்கு ஆளாகிறது தான் திருகள்னு சொல்லி சொல்லுவாங்க. விளங்காத எப்படி நீலப்பாட்டு அச்சின் வழி. இங்க பாரு, இது நடந்தது நீலப்பாட்டின் அச்சின் வழியே தானேம்மா. திருகள்ன்றது இங்க பாரு, இங்க நடந்தது நீலப்பாட்டு அச்சின் வழியே தானே. நீல அச்சின் வழியே தானே. இங்க பாரு,
திருகி இருக்கு. விளங்குதா? அப்ப இது எதனால நடக்குது இந்த திருகல் என்பது? எல்லா பக்கங்களுமா சமமான தடிப்பை கொண்டிராமையால நடக்கிறது தான் திருகல்னு சொல்லுவாங்க. இந்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா விளங்கும் உனக்கு. இதுதான் ட்விஸ்டிங். ட்விஸ்டிங். இந்த மாதிரி அரிமரம் திருகிறது. இந்த மாதிரி பார்த்திருக்கியா யாராவது ஒரு ஆள்? ஆ? எங்கேயாவது பார்த்திருக்கியா இது? நான் பார்த்திருக்கேன். ஓகேயா? நான் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா ஒரு அரிமர சாலைகளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் உள்ள அரிமரத்தை பார்த்திருக்கேன். எனிவன் பார்த்திருக்கேன் யாராவது? சில அரிமரம் போட்டு வச்சிருப்பானுங்க. இந்த அரிமரம் சரியா நேரா இருக்காது. இந்த மாதிரி திருகளுக்கு உள்ளாயிருக்கும். இந்த அரிமரத்தை பழைய நிலைமைக்கு திருப்புறதுன்றது கஷ்டம். எப்படி திருப்புவ? இதை நான் இரும்பு மாதிரி நச்சு திருப்ப முடியுமா? நச்சா என்ன செஞ்சிடும்? உடஞ்சிரும். ஸோ இப்படி திருகளுக்கு உள்ளான அரிமரத்தை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறதுக்கு வேற வேற மெத்தட்ஸ் இருக்கு. வேற வேற ஏனைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்வாங்க. தவிர இதை நாங்க மரத்தள பாடங்களுக்கோ அப்படிலாம் எடுக்க முடியாது. கஷ்டம். அடுத்தது கிண்ண வடிவ வளைவு. ஓகே, கிண்ண வடிவ வளைவு. அடுத்து சொல்ல மறந்துட்டேன். இப்படி ட்விஸ்டிங் இருக்கு தானே, இதை இந்த டேபிள்லாம் இருக்கு தெரியுமா? அந்த டேபிள் அடிக்கிற நேரம் அவனுங்க ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவானுங்க. நான் இன்னைக்கு பார்த்தேன். இப்படி ட்விஸ்டிங் ஆனது என்ன செய்வானுங்கன்னா, ஒரு சமமான டேபிள்ட அந்த கம்பி ஒண்ணுல ஒரு டேபிள்ல அப்படி வச்சு மேல பலகை தானமா இருக்கு. ஒரு டேபிள்ல கீழே கம்பினா மேல பலகை தானே. மேல பலகையில என்ன செய்வானுங்கன்னா இதுல ஸ்க்ரூவை வச்சு ஸ்க்ரூவால நல்லா திருப்புவானுங்க. ஸ்க்ரூவை நல்லா திருப்புற நேரம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடம் மட்டும் என்ன செய்யும்? கீழ் நோக்கி போயிடும். அதே மாதிரி இந்த இடம் மேல் நோக்கி இருக்கா, இதுக்கு என்ன செய்வான்? ஸ்க்ரூ வச்சு அப்படியே கீழே கீழே தள்ளுவானு. என்ன பிரச்சனை நடக்கும் தெரியுமா? அப்படி நீ அழுத்தம் கொடுத்து தள்ளும் போது என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? ஸ்க்ரூவை வச்சு அழுத்தம் கொடுத்த மாதிரி அந்த மாதிரி நான் திருகும் போது, ஸ்க்ரூவை வச்சு திருகும் போது என்ன நடக்கும்? இந்த என்ன சொல்றது, திருகலுக்கு உட்பட்ட இந்த அரிமரமானது சரியா சமமட்டமா வந்துடும். ஆனா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? அவன் திருகுன இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா? அங்க இருந்து பிளவு ஸ்டார்ட் பண்ணும். பிளவு பிளவு ஸ்டார்ட் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா பிளவு ஸ்டார்ட் ஆகும். பிளவுன்றது என்ன அர்த்தம்னா தெரியும் தானே? பிளவுன்றது கொஞ்சமா அந்த அரிமரம் பிளக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. இது பார்த்துருக்கலாம். கூடுதலா பாரு. நீ 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 உட்கார்ந்து படிக்கிற டேபிள்ல பாரு. ஸ்க்ரூ அடிச்ச இடத்துல பாரு, ஒரு சின்ன பிளவு ஒண்ணு வந்திருக்கும். அப்படி பிளவு வந்திருக்கா இருந்துச்சுன்னா அவங்க சரியா அந்த திருக பார்த்தீங்களா இருந்தா அந்த இடத்துல திருகல்ல. இல்லைன்னா அந்த அரிமரம் சரியா நேரா இல்ல. அந்த டேபிள்ட மேல உள்ள பலகை நேரா இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது கிண்ண வடிவ வளைவு. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கிண்ண வடிவ வளைவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நான் சொல்றேன் கவனி. உனக்கு தெரியும் திருகல் அல்லது முருகல் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன். கிண்ண வடிவ வளைவு எப்படி கண்டுபிடிக்கிறதுடாமா? இது ஒரு சமதளமான மேசையில நீ வைக்கும்போது சாதாரணமா ஒரு அரிமரமா இருந்தா இந்த மாதிரி நேரா இருக்கும். இப்படி கிண்ண வடிவ வளைவு இருந்த அரிமரம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கிண்ண வடிவ வளைவுன்றது அரிமரத்தின் அகலப்பகுதி இருக்கு தான் இருக்கு. அகலப்பகுதி இதுதான் வரைகிற அகலப்பகுதி. இந்த அகலப்பகுதியில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு வளைவு ஒன்று வந்திருக்கும். இந்த வளைவை தான் நாங்க சொல்லுவோம் என்னது கிண்ண வடிவ வளைவுன்னு அர்த்தம். இங்க பாரு, இப்படி குழி மாதிரி வந்திருக்கு இந்த இடத்துல. இங்க பாரு, குழி மாதிரி வந்திருக்கு பத்தியா? இங்க பாரு, குழி மாதிரி வந்திருக்கு. விளங்குதா? சோ இதை தான் கிண்ண வடிவ வளைவுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு அரிமர பகுதியில அகலமான தளத்தின் வழியே நிகழும் கோணல். எப்படி? அகலமான தளத்தின் வழியே நிகழும் கோணல். கோணல் கோணலுறல்னு சொல்லுவாங்க. கோணலுறல் கோணலுறல் கோணலுறல். விளங்குதா? அகலமான தளத்தின் வழியே நடக்கிறது. இதுக்கு பேர் வளைவு என்னதுமா? கிண்ண வடிவ வளைவு. மறந்துடாதீங்க, நோட் பண்ணிக்கோடா. கிண்ண வடிவ வளைவு. ஓகே. அப்ப நீ குழப்பிக் கொள்ளக்கூடாது. கிண்ண வடிவ அலறல்ன்றது எதுக்குள்ள பார்த்தோமா? கிண்ண வடிவ அலறல்ன்றது எதுக்குள்ள பார்த்த? இல்லாட்டி கிண்ண வடிவ இழையங்கள் வேறாதுன்றது எதுக்குள்ள பார்த்த? இழையங்கள் அலறலுக்குள்ள பார்த்திருப்ப. கிண்ண வடிவ வளைவு என்பது எதுக்குள்ள பாக்குற? அரிமரம் விகாரம் அடைதலுக்கு கீழே எதுக்கு கீழே பாக்குற? கிண்ண வடிவ வளைவு என்பது எதுக்கு கீழே பாக்குற? கிண்ண வடிவ வளைவு என்பது உருக்கோட்டத்துக்கு கீழே பாக்குற. எதுக்கு கீழே? உருக்கோட்டம். அப்ப உருக்கோட்டத்துக்கு கீழே பாக்குறது வளைவு என்னது? இது இந்த வளைவு என்னது? கிண்ண வடிவ வளைவு. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த படத்தை கொடுத்துட்டு கேட்பாங்க. அடுத்தது வில் வளைவு. கிண்ண வடிவ வளைவு எதன் வழியா நிகழ்ற கோணல்னு சொன்னா சொல்லு. கிண்ண வடிவ வளைவுன்றது எதன் வழியா நிகழ்ற கோணல்? அகலமான தளம். அகலமான பக்கத்தின் வழியாக. வில் வளைவு என்பது என்ன தெரியுமா? நீல அச்சின் வழியா நிகழ்ற கோணல். அது என்ன சார் நீல அச்சின் வழியானா? ஒரு அரிமரத்தை இந்த மாதிரி இப்படி கிடையாக வைக்கும் போது இப்படி நீல அச்சின் வழியே இப்படி வளைவு வந்துருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் வில் வளைவுன்னு சொல்லுவாங்க. விளங்குதா? வில் வளைவுன்னு சொல்லுவாங்க. வில் வளைவு. ஓகேயா? சோ அதை பார்த்தாலே தெரியும்.
ஒரு அரிமர துண்டுடாமா, சரியா நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு அரிமர துண்டை இப்படி நீளமா வைக்கும் போது இங்க பாரு, நீள அச்சின் வழியே நிகழ்ற கோணல தான் இப்படி சொல்லுவோம். இப்படி வந்தா இது என்ன சொல்லுவோம்? வீழ்வளைவுன்னு சொல்லுவோம். இதே எங்கட அகல அச்சின் வழியே இந்த மாதிரி கோணல் வந்துச்சுன்னா இதை என்ன சொல்லுவோம் நாங்க? அகல அச்சின் வழி இந்த மாதிரி வந்துச்சு. சின்ன வடிவம். எஸ். ஸோ இது மறந்துடாதீங்க. அப்ப மறந்துடாதீங்க. அப்ப ரெண்டு வகையான வளைவு பார்த்தோம். மெயினா மேல ஒன்று பார்த்தது வளைவு இல்லை, அது திருகல். அடுத்த வளைவில் என்ன பார்த்தோம்? கிண்ண வடிவ வளைவு, வில் வளைவுன்னு பார்த்தோம். அடுத்தது நீள் வளைவு. இதை தான் குரூக்குன்னு சொல்லுவோம்பா. இது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வில் வளைவையும் நீள் வளைவும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனா டிஃபரெண்ட் இருக்கு. எப்படின்னு சொல்ற கவனி. நீள் வளைவுன்றது என்ன அர்த்தம்னாமா, அரிமரத்தின் நீள அச்சின் வழியே நிகழ்ற விகாரம். விகாரம் வளைவில்லை. அறிந்த அரிமரத்தின் நீள அச்சின் வழியே நிகழ்ற கோணல்னு வந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம்? கோணல். கோணல் கோணல்னா இந்த மாதிரி வளையிறது. கோணல் நடக்கிறதுன்னா என்ன வரும்? வில் வளைவு. அதே அதே நான் சொன்னேன், வில்வளைவும் நீள்வளைவும் குழம்புன்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, வில்வளைவும் நீளச்சின் வழியே நடக்கிறது தான், நீள்வளைவும் நீளச்சின் வழியே நடக்கிறது தான். ஆனா வில்வளைவுன்றது கோணல், நீள்வளைவுன்றது விகாரம். இங்க அரிமரத்தின் சமதள மேற்பரப்புக்கு பாதிப்பு ஏற்படாது, விளங்குதா? ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க என்ன நடக்கும்? சமதள மேற்பரப்புக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன் சொல்லு? அது என்ன பாதிப்பு ஏற்படும்னா, சமதளமா இப்படி வைக்க முடியுமா? வில்வளைவு செஞ்ச ஒரு அரிமரத்தை இப்படி சமதளமா வைக்க முடியுமா? முடியாது. ஏன்? இந்த மாதிரி வளைஞ்சு தான் இருக்கும். அதுல ஒரு பகுதி மட்டும்தான் எங்கட சமதளமான மேற்பரப்புல படும், விளங்குதா? ஆனா நீள்வளைவு அப்படி இல்லை. நீள்வளைவு கோணல் இல்லையேம்மா, விகாரம் தானே. நீள்வளைவு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, நீள்வளைவுமா சமதளமான அச்சின் வழியே இருக்கும். இப்ப காட்டுறேன் பாரு நீள்வளைவு. இங்க பாரு, இது நீள்வளைவு. இங்க பாரு, நான் சொல்றேன், இங்க பாரு, இதுதான் நீள்வளைவு. நீள்வளைவுமா சமதளமான மேற்பரப்புல இருக்கும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நீள்வளைவு டைம்ல இங்க பாரு, இப்போ உதாரணத்துக்கு நீள்வளைவு செய்யப்பட்ட ஒரு அரிமரத்தை நீ சைட்ல இருந்து பாக்குற நேரம் பார்த்தீங்கன்னா இப்படியே சமதளமா நேரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மேல இருந்து பாக்குற நேரம் தான் அதுல ஒரு பகுதி மட்டும், நல்லா கவனிச்சுக்கோ, அதுல ஒரு பகுதி மட்டும் என்ன நடக்கும்? இப்படி உள்நோக்கி வளைஞ்ச மாதிரி இருக்கும். எப்படி? உள்நோக்கி இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். உள்நோக்கி வளைஞ்ச மாதிரி இருக்கும். விளங்குதா? சரிதானே? சரி, இப்ப நான் வேணா அதுல படத்தை எடுத்து காட்டுறேனே. படத்தை எடுத்து காட்டும் போது நீ கண்டுபிடிக்கிறியான்னு பார்ப்போம். அது வீல் வளைவா நீள் வளைவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறியான்னு பார்ப்போம். அடுத்தது நெருக்கல் முறிவு. இது பாத்தீங்கன்னா இந்த படத்தை பாரு, இந்த படத்துல பாரு, ஒரு அரிமரத்துல நடுவுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முறிவு வந்திருக்கு தானே. இதுக்கு பேர் தான் நெருக்கல் முறிவுன்னு சொல்லுவோம். இது எதனால ஏற்படுறதுனாமா, கடுமையான காற்று, வளர்ச்சி தகைப்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? வளர்ச்சி தகைப்புனா growth stress. growth stressனாமா, ஒரு அரிமரம் என்பது அதுல இலையங்கள் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா வளரும் போது, வளர்ச்சி அடையும் போது, சரியா, ஒரு காலம் எடுத்துக்கொள்ளும். அந்த காலத்துக்கும் குயிக்கா, அந்த காலத்தை விட குயிக்கா அந்த வளர்ச்சியானது அதிகரிக்கும் போது growth ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வரும், வளர்ச்சி தகைப்புன்னு ஒன்று வரும். அந்த வளர்ச்சி தகைப்பு காரணமாக மர வைரத்துக்கு குறுக்காக நிகழ்ற முறிவே நெருக்கல் முறிவுன்னு சொல்லுவாங்க. அது என்ன மர வைரம் அப்படின்னா, நடுப்பகுதியில, நடுப்பகுதியில வர கிராக்ஸ். இங்க பாரு, நடுப்பகுதியில வர கிராக்ஸ், விளங்குதா? நடுப்பகுதியில வர கிராக்ஸ். இதைதான் சொல்லுவோம் நாங்க, என்ன சொல்லுவோம்னா நெருக்கல் முறிவுன்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நெருக்கல் முறிவு. அப்ப அரிமரம் விகாரம் அடைதல் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்? முதலாவது என்ன பார்த்தோம்? வெடிப்பு. அடுத்து என்ன பார்த்தோம்? அடுத்து என்ன பார்த்தோம்? சொல்லு, அடுத்து என்ன பார்த்தோம்? வெடிப்புக்கு அடுத்தது இலையங்கள் வேறாதல். இலையங்கள் வேறாதலுக்குள்ள கீழே என்னென்ன பார்த்தோம்? தண்டின் மைய விளையத்திலிருந்து ஆரையின் வழியே வேறாதல். அடுத்து என்ன பார்த்தோம்? வளர்ச்சி வளையங்களின் வழியே வேறாதல். ஓகே, அடுத்தது என்ன பார்த்தோம்? பிளவு பார்த்தோம். பிளவுக்கு அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? உருக்கோட்டம். உருக்கோட்டம். ஓகே, உருக்கோட்டத்துல உள்ளுக்கு என்ன பார்த்தோம்? திருகல் அல்லது முருகல் பார்த்தோம், கிண்ண வடிவ வளைவு பார்த்தோம், வில் வளைவு பார்த்தோம், நீள் வளைவு பார்த்தோம், கடைசி என்ன பார்த்தோம்? என்ன முறிவு பார்த்தோம்? நெருக்கல் முறிவு. நெருக்கல் முறிவு பார்த்தோம். ஓகே, நெருக்கல் முறிவுன்றது பாத்தீங்கன்னா உருக்கோட்டத்துக்குள்ள வரும். சரியா, உருக்கோட்டத்துக்குள்ள வர விஷயம் தான். ஆனா நாங்க உருக்கோட்டத்துக்குள்ள போறது இல்லை. ஓகே, தனியா தான் போடும். தனியா தான் நெருக்கல் முறிவை நாங்க விளங்கப்படுத்துவோம். இந்த பிளவு வெடிப்பை விளங்கப்படுத்துற மாதிரி நெருக்கல் முறிவை தனியா தான் விளங்கப்படுத்துவோம். அப்ப இதுல சொல்லி இப்ப இந்த ஏன்றது என்ன படத்தை காட்டுது? என்ன வடிவ வளைவை காட்டுது? சார் என்ன சார் சொன்னீங்க? நெருக்கல் முறிவு திரும்ப சொல்லுங்க சார்.
நெருக்கல் முறிவு இருக்கு தானேம்மா, அந்த இருக்கு இங்க கடைசியா பார்த்த நெருக்கல் முறிவு இருக்கு தானேடாமா. இந்த நெருக்கல் முறிவுன்றது நீங்க இங்க பாக்குறீங்க வில்வளைவு உருக்கோட்டத்துக்குள்ள பாக்குறீங்க தானே. இந்த நெருக்கல் முறிவுன்றதுமா உருக்கோட்டத்துக்குள்ளதான் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நாங்க எழுதும் போது தனி ஒரு விஷயமா எழுதும். தனினா என்னன்னா, இப்ப பாரு இழையங்கள் வேறாதல் இருக்கு தானே. வெடிப்புகள் பிளவுகள்ன்றது இழையங்கள் வேறாதல் தான். ஆனா அதை நாங்க என்ன செய்வோம்? வெடிப்புகள் வெடிப்புகள் பிளவுகளை இழையங்கள் வேறாதல் தான். ஆனா இழையங்கள் வேறாதல்குள்ள எழுதுவோமா இல்லாட்டி தனி எழுதுவோமா? தனியா எழுதுவோம் சார். தனியே எழுதுவோம். அது மாதிரிதான் நெருக்கல் முறிவு. உதாரணத்துக்கு இந்த இதுல கேள்வி ஒண்ணு வந்துருந்துச்சு, நான் காட்டுறேன் உனக்கு, அப்ப விளங்கும் உனக்கு. சரியா? சரி, இங்க பாரு. இதுல எதை சொல்லு இப்ப. இது என்னது? இப்ப நான் ஏன்னு போட்டது என்ன வளைவு? சின்ன வடிவ வளைவு. ஏன் கிண்ண வடிவ வளைவுன்னு சொல்ற? இதுல எதன் வழியா கோடல் நடந்திருக்கு? அகலமான தளம். ஆஹ் ஒரு அறிந்த அரிமரத்தின் அகலப்பாட்டு அச்சின் வழியே நிகழ்ற கோணல் அகலப்பாட்டு அச்சின் வழியே நிகழ்ற கோணல் தான் என்ன வளைவு? கிண்ண வடிவ வளைவு. இங்க பாரு, இங்க என்ன வளைவு வந்திருக்கு? சொல்லு, சொல்லு. ஆ விரல் வளைவு. வில் வளைவு. வீன்னு சொன்னது வில் வளைவு. இங்கே எதன் வழியா கோணல் நடந்திருக்கு? நீளத்தின் வளைவு. நீளாச்சின் வழியே நடந்திருக்கு. ஓகே, இப்ப சொல்லு, இத சொல்லு. இது சமதளமான மேற்பரப்புல தான் இருக்கு. இது சமதளமான மேற்பரப்புல ஒட்டி இருக்கு, மேற்பரப்புல ஒட்டி தான் இருக்கு. ஆனா என்ன செய்யுது? இதுல ஒரு பக்கம் மட்டும் விகாரம் அடைஞ்சிருக்கு. நீளப்பாட்டு அச்சின் வழியே விகாரம் நடந்திருக்கு. விகாரம். அப்ப இது என்ன வளைவு? நீள் வளைவு. நீள் வளைவு. ஓகே, வீல் வளைவு. வெரி குட். இது சொல்லு, இது என்னது? ட்விஸ்டிங் அப்படின்னா? திருகல் அல்லது விரல்கள் அல்லது முருகன். ஓகே. இது என்னது? மர வைரத்தில் ஏற்பட்ட முறிவு. நெருக்கம். முடிவு. நெருக்கம். ஓகேடாமா, கிளியராடா உனக்கு? ஆ கிளியரா நீங்க சொல்லி கொடுத்தது? ஓகே, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரிடி. ஓகேயா? ஓகே, பெருசா போட்டு குழப்பி கொள்ளாதடாமா, சரியா? ஓகே, நான் உனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. உருக்கோட்டம்னா என்ன? அரிமரத்துண்டோட ஆரம்ப தளம் வேறுபடுது. எப்படி எப்படி வேறுபடும்? திருகல். ஓகேயா? அடுத்தது திருகல் அல்லது முருகல். அடுத்தது நீள்வளைவு, கிண்ண வடிவ வளைவு. நீள்வளைவு, கிண்ண வடிவ வளைவு, வில்வளைவு. அடுத்தது என்னது? நெருக்கல் முறிவு. நான் என்ன சொன்னேன்? நெருக்கல் முறிவுன்றது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா நம்ம உருக்கோட்டத்துக்குள்ள தான் வரக்கூடியது. பட் என்ன செய்வோம்? தனியாக தான் நான் எழுதுவோம். இது ஒரு எஸ்ஏ கேள்வியை பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா இதுக்கு முதல் கேட்டிருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு மாடல் பேப்பர்ல எஸ்ஏ கேள்வியை கேட்டிருக்காங்க. இது நான் ரிவிஷன் கிளாஸ்லயும் செய்வேன் இந்த கேள்வியை. ஓகே, பாரு. இங்க பாருடாமா, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கடா நல்ல பிள்ளைங்க. இங்க பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கம்மா. இங்க அரிமர பதப்படுத்தலின் போது ஏற்படக்கூடிய பழுதுகள், அதாவது அரிமரம் விகாரமடைதல் தொடர்பாக விளக்குக. விளங்குதா? அப்ப இதுல அரிமரம் விகாரமடைதல்னா என்னென்ன எழுதி இருக்கணும்? விளங்குதா? விளங்குதா? இவன் அரிமர பதப்படுத்தல்ல வரை விளக்கணத்தை எழுதியிருக்கான், பிரச்சனை இல்லை. ஆனா அரிமரம் விகாரமடைதல்னா என்னென்ன எழுதணும்? சொல்லுங்கடாமா, அரிமரம் விகாரமடைதல் வரைவிலக்கணம் என்னம்மா? அரிமரம் விகாரமடைதல் வரைவிலக்கணம் என்ன? உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்த அரிமரம் விகாரமடைதலுக்கு? சொல்லுங்கடாமா, அரிமரம் விகாரமடைதல் வரைவிலக்கணம் என்ன சொல்லிக் கொடுத்தேன்? இப்ப தானேம்மா படிச்சு கொடுத்தேன். சொல்லுங்க, அரிமரம் விகாரமடைதல் வரைவிலக்கணம். டேய், என்னடி அரிமரம் விகாரமடைதல்னா என்ன? அரிமரத்தின் எல்லா பக்கமும் ஆ, சீராக உலராமல் இருக்கிறதாலும் சார், ஆ, வெளிப்புற படைகள் உள்புற படைகளை விட ம், வேகமா உலர்வதாலேயும் ம், அரிமரம் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ம். பழுதடைகிறதுக்கான பழுதல் வாய்ப்பு. வாய்ப்பு அரிமரம் விகாரமடைதல்னு அழைக்கப்படும். அரிமரம் விகாரம்னா என்னன்னு எழுதணும். ஓகே, ஜஸ்ட் கொஞ்சம் இருங்க.
ஓகே அம்மா, இங்க பாருப்ப. அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க பார்த்து விளங்குது தானேம்மா? இப்ப ஏற்படக்கூடிய பழுதுகள். முதலாவது பாரு வெடிப்பு. இங்க பாரு, நான் உனக்கு சொன்னது எல்லாமே இதுல கொடுத்துருக்கு. அடுத்து என்னதுமா? பிளவு. விளங்குதா? அடுத்து என்னம்மா? இழையங்கள் அலறல். அதுக்கப்புறம் உருக்கோட்டம். அங்க பாரு, நெருக்கல் முறிவு என்ன செஞ்சிருக்காங்கம்மா? நான் சொன்ன மாதிரி நெருக்கல் முறிவு என்ன செஞ்சிருக்காங்கம்மா? சொல்லுங்கடா. தனியா ஆ, குறிப்பிட்டிருக்காங்க சார். தனியா கொடுத்துருக்காங்க தானே? இப்ப புரியுதா அப்ப? ஓகேயா? அப்ப இதை விளங்கப்படுத்த முடியும் ஓகே. உங்களுக்கு. ம். இப்ப என்ன செய்யுங்க, இதை ஷார்ட்டா இதை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்ப இதை எழுதி பழகுங்க. ஓகே? ஓகே, தனியா எழுதி பழகுங்க. மெயின் வேர்ட்மா எங்கட கீவேர்ட் தான் தேவை. நான் படிக்கிற நேரமா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு வேணா ஈஸியா சொல்றேன். நான் படிக்கிற நேரமா என்னைக்குமே கஷ்டப்படுத்தி கொள்ள மாட்டேன். கஷ்டப்படுத்துறேன்னு என்ன அர்த்தம்னா, நான் 100 மார்க்ஸுக்கு படிக்க மாட்டேன். ஒரு எஸ்ஏல எனக்கு 100 மார்க்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக நான் படிக்க மாட்டேன். நான் படிப்பு என்ன தெரியுமா? எனக்கு அட்லீஸ்ட் 60 மார்க்ஸ் வரணும். அப்படி நான் எவ்வளவு எப்படி படிப்பேன்னா, ஷார்ட்டா தான் படிப்பேன் எல்லாத்தையுமே. விளங்குதா? இப்ப வெடிப்புனா என்ன அர்த்தம்? நீலப்பாட்டு நச்சின் வழியே இழையங்கள் வேறாதல். வெடிப்பிட இயல்புன்னு கேட்டா இது இல்ல. நீலப்பாட்டு அச்சின் வழியே இழையங்கள் வேறாதல்ன்றது இல்ல. அதுல இயல்பு, அதுல மெயினான இயல்பு இதுதான். இழையங்கள் வேறாதலானது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் வியாபிக்காது. ஆனா பிளவுல அப்படி இல்லை. இங்க பாரு, பிளவுல என்ன நடக்கும்? அறிமுறை இழையங்கள் என்பது அறிமுறை இழையங்கள் வேறாதல் என்பது ஒரு முகப்பிலிருந்து இன்னொரு முகப்பு வரைக்கும் பரம்பி இருக்கும். ஆனா அங்க அந்த மாதிரி இருக்காது. இளையங்களனா உடனே எனக்கு ஞாபகம் இருக்கு என்னது? டமார்னு விழுது. டமார்னு விழுதுன்னு என்ன அர்த்தம்? அங்க எழுத மாட்டேன். டமார்னு விழுது அப்படின்னு எழுத மாட்டேன். தரித்து வீழ்த்தும் போது அந்த அரிமரத்தில் உட்புற அமுக்கத்தின் அதிகரிப்பு காரணமாக அரிமரத்தின் இழையங்களானது வேறாதல் என்பதுதான் இழையங்கள் அலறல். இழையங்கள் அலறல் என்பது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டு விதமா நடக்கும். அது என்னென்ன உதாரணம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அதுக்கப்புறம் உருக்கோட்டம். உருக்கோட்டம்னு என்னது? அரிமரத்தொன்று ஆரம்பத்தளம் வேறுபடுதல். என்னென்ன விஷயம் இருக்கு உருக்கோட்டத்துல? நீள் வளைவு, வில் வளைவு, கிண்ணவடி வளைவு, முருகல். அடுத்தது வேற என்னது? அஹ், 4. ஓகே, இது 4 இருக்கு மெயினா. கடைசி அடுத்து என்ன பார்த்தோம்? நெருக்கல் முறிவு. நெருக்கல் முறிவுல எல்லாம் யோசிக்க மாட்டேன். நெருக்கல் முறிவு நடக்கிறது எதனால? கடுமையான காற்று வளர்ச்சி தகைப்பு காரணமாக மர வைரத்துல வேறாதல் நடக்கிறது. மர வைரத்துல ஏற்படுற முறிவு. அவ்வளவுதான். விளங்குதா? எனக்கு இது எழுதுனா போதும். அப்ப நான் இந்த இடத்துல இப்படித்தானே நான் படிப்பேன். அப்ப இப்ப நான் என்ன செய்வேன்? எழுதுற நேரம் என்னால முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதி விட்டுருவேன். அது வாரது வரட்டும்னு தான் இருப்பேன் நான். யூனிவர்சிட்டிலையும் அதே பேட்டர்ன் தான் படிச்சேன், நான் செஞ்சது. அதனால தான் அந்த சொல்லுவாங்க, டேக் இட் ஈஸி மேக் இட் ஈஸி. அவ்வளவுதான் விஷயம். நம்ம ஒரு ஒர்க்கை பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா ரொம்ப 100% பெர்ஃபெக்டா செய்யணும்னு பார்த்த மாதிரி இருந்தா அந்த ஒர்க்கை என்னைக்குமே நாங்கள் செய்ய மாட்டோம். விளங்குதா? அந்த ஒர்க் என்னைக்குமே செய்ய மாட்டோம். 100% பெர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு சொன்னா என்னைக்குமே செய்ய மாட்டோம். ஃபர்ஸ்ட் அதை செய்யணும். பெர்ஃபெக்ஷன்ன்றது எதுல வரும் தெரியுமா? நீ விடுற பிழைகள்ல இருந்து தான் பெர்ஃபெக்ஷன்ன்றது வரும். நீ நினைக்கிற மாதிரி ஃபர்ஸ்டாவே நீ பெர்ஃபெக்ஷனா எதுவுமே செய்யல. அது மாதிரி தான் நான் சொல்றேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எழுதி பாரு. எஸ்ஏலாம் எழுதி பாரு. எழுதி பார்க்குற நேரம் நிறைய பிழைகள் வரும். அந்த பிழைகளை திருத்திக்கும். திருத்திட்டு அடுத்த முறை அந்த பிழையை நீ விடாம இருந்தீங்கன்னா நீ தான் சக்சீடு. விளங்குதா? மறந்துடாத. புரியுதா? கிளியரா உனக்கு நான் சொல்றது? ஓகே. என்னைக்கும் ஓவரா திங்க் பண்ணக்கூடாது. விளங்குதா? ஓகே. சரி. கிளியராடாமா உங்களுக்கு எல்லாம்? ஓகே தானே? சரி. ஓகே. ஓகே, இதோட முடிப்போமா? அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்களா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அரிமர பதமாக்குறதுல அனுகூலம், நட்காப்பு பதார்த்தங்கள் சேர்க்கறது எல்லாமே பார்த்து முடிப்போம். சரியா? ஓகே. நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்கம்மா. சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா முடியும். நான் கிளியரா முடிச்சு தருவேன் உங்களுக்கு சிலபஸ். இன்னும் 3 மாசம் இருக்கு எங்களுக்கு. மே, ஜூன், ஜூலை இருக்கு. ஸோ அழகா சிலபஸ் முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி ரிவிஷனும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். ஓகேயா? ரிவிஷன் கிளாஸஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணிட்டேன். ஓகே. 2வது கிளாஸ் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிட்டு நான் ரிவிஷன் கிளாஸ் ஆக்களுக்கு ரெக்கார்டிங் சென்ட் பண்றேன். சரியாம்மா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ரிவிஷன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்களா இருந்தா, ஒருவேளை ஃபீஸ் பே பண்ணி இன்னும் ரிப்ளை வரலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வர்றதுக்கு நான் பார்க்குறேன். ஓகே. சரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ சார்.